வெளிப்படுத்தல் 2:9. Apocalypse chapitre 2 verset 9. உன் கிரிகைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை ஜூதர் என்று சொல்லியும் ஜூதர் இல்லாமல் இருக்கிற சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தில் இருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு முக்கியமான ஆழமான விஷயத்தை இன்றைக்கு பேச போகிறார். Le Seigneur à partir de versets, il va nous parler quelque chose de bien secret et bien profond. அதற்கு பொருத்தமான விதத்தில் கர்த்தர் இன்றைக்கு அநேகரை தொட்டு பாஸ்டர் சொன்னது போல தாகம் உள்ளவர்களை அவர் தாகம் தீர்த்திருக்கிறார். Par rapport à ce verset, le Seigneur il a fait beaucoup de choses précédemment, c'est-à-dire il a étanché la soif de plusieurs qui étaient assoiffés. இந்த அபிஷேக ஆராதனைக்கு பிறகு Après ce culte d'onction, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது quand vous écoutez cette parole, இந்த அபிஷேகத்தை பெற்ற அந்த களைப்பில் இருக்கக்கூடாது. il ne faut pas être dans la fatigue d'avoir reçu l'onction. தாகம் இருந்தவர்களுக்கு Pour tous ceux qui avaient la soif, தாகத்தோடு ஒரு பேச்சை கேட்பது கஷ்டமா இருக்கும். c'est அப்படிதானே? difficile d'écouter quelque chose d'une manière assoiffée. யாராவது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் தாகமா இருந்தால், தண்ணீர் விடாய்த்து கொண்டிருந்தால், ஐயோ எப்படா முடிப்பான் தண்ணி குடிக்கணுமே என்று இருக்கும். Quand on est dans une discussion et qu'on a très soif, on se demande mais quand est-ce qu'il va attendre à arrêter sa discussion. ஆனால் தண்ணீர் குடித்து அந்த தாகம் தீர்ந்து விட்டாலோ, Mais quand ils ont bu et qu'ils ont étanché leur soif, உற்சாகமாக பசுமையாக கேட்கலாம். on sera plein d'énergie, on sera prêt à écouter. அப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றவுடன் நான் நிறைய பேரிடத்தில் கவனித்திருக்கிறேன், Et moi j'ai revu ceux qui ont reçu l'onction, களைப்பிலே இருப்பார்கள். ils seront de la fatigue. அது அப்படி அல்ல. C'est pas comme cela. தாகம் உள்ளவர்களுக்கு தாகத்தை ஆண்டவர் தீர்த்து விட்டு, Le Seigneur pour tous ceux qui sont assoiffés, il étanche leur soif. அப்புறம் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை அருமையாக உள்ளே போக முடியும். Et ensuite quand cette parole elle rentre, cette parole elle est profonde. அதனால தான் பொதுவாக நான் விரும்புவது, C'est pour cela généralement je préfère பிரசங்கத்துக்கு முன்பாக எல்லாம் நடக்க வேண்டும் என்று. que avant la prédication tout se passe. பிரசங்கத்துக்கு பிறகு அபிஷேகம் நடந்தால் பரவாயில்லை. Ce n'est pas grave si après la prédication il y a l'onction. ஆனால் அதை விட Mais plus que cela, பிரசங்கத்துக்கு முன்பதாக இந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் நடந்தால், s'il y a avant la prédication toutes sortes de ce genre de bénédictions, அந்த உள்ளே இருக்கிற அந்த பிசாசு குட்டிகள், அந்த கசப்பு, அந்த அந்த தேவையில்லாதவை எல்லாம் போன ஒரு நிலைமையிலே tous les démons, toutes les amertumes, tout ce qui était à l'intérieur avant, ils auront quitté. வார்த்தை உள்ளே நுழைய இலகுவாயிருக்கும். Et ce sera plus facile pour que la parole de Dieu entre. ஏனென்றால் வார்த்தை சும்மா கேட்டு சந்தோஷப்படுவதற்கு அல்ல, Parce que la parole, ce n'est pas juste pour entendre et se réjouir. அது நமக்குள்ளே இறங்க வேண்டும். Ben, cette parole, elle doit pénétrer à நம்முடைய l'intérieur. ஆவிக்குள்ளே இறங்க வேண்டும். Elle doit descendre dans l'esprit. நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே இறங்க Elle வேண்டும். doit descendre dans notre âme. நம்முடைய சரீரத்துக்குள்ளே இறங்க Elle doit வேண்டும். descendre dans notre corps. அதனால் இன்றைக்கு எல்லாருமே ஒரு வித்தியாசமான முறையில் ஆண்டவரால் ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டீர்கள். Donc aujourd'hui, d'une manière exceptionnelle, vous avez été préparés par le Seigneur. ஆகவே எல்லாரும் பசுமையாக குளிர்ச்சியாக இருந்து கேட்க வேண்டும். Donc ici, vous êtes tous assez frais, rafraîchis pour écouter cette parole. இது குளிர்ச்சி என்பது குளிர் அல்ல, ஓகே? Rafraîchir, ça ne veut pas avoir froid. ஆவியின் அபிஷேகம் குளிர் அல்ல, அனல். L'onction de l'esprit, ce n'est pas du froid, c'est du chaud. குளிர் வேறு, குளிர்ச்சி வேறு, தெரியுமா? Et le fait d'avoir froid, c'est une chose, être rafraîchi, c'est une autre chose. இப்போ மரக்கறி வாங்க போகிறீர்கள் தானே? Vous allez acheter des légumes, n'est-ce pas? அதிலே புதிய மரக்கறி கொண்டு வந்து வைத்திருந்தால், Et quand il y a des légumes frais qui sont là, குளிர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுவோம். on dit que ce sont des légumes frais. ஆங்கிலத்திலே ஃப்ரெஷ் என்று சொல்வார்கள். En anglais, on dit que c'est frais. ஆனால் தமிழிலே இந்த குளிர்ச்சி என்று வருகிறபடினால் சில பேர் தவறாக குளிர் என்று நினைக்கிறார். Et donc en tamoul, comme c'est le même mot, on pense que c'est froid. ஆகவே இப்பொழுது எல்லாரும் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள். Donc vous êtes tous rafraîchis, n'est-ce pas? ஆனால் குளிராக இல்லை, Mais vous avez pas froid, அனலாக chaud. அனலாக குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள். Vous êtes chaud, bouillant, mais rafraîchi. ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போக வேண்டும். Donc cette parole va pénétrer en vous. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். Le Seigneur il dit, je connais tes œuvres, உன் உபத்திரவத்தை je அறிந்திருக்கிறேன். connais tes tribulations, நீ ஐசுவரியம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன். mais je sais que tu es riche, mais je connais aussi ta pauvreté qui est en toi. தங்களை யூதர் என்று சொல்லியும், Même bien que tu te dises juif, உண்மையாகவே யூதராய் இல்லாமல் tu n'es pas un vrai juif, சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். tu es en train de participer à tout ce que le groupe de Satan fait. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Donc qu'est-ce que dit le Seigneur? உன் கிரியைகள் முதலாவது, Tout d'abord tes œuvres. உன் உபத்திரவம் இரண்டாவது, Deuxièmement,
நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் Tu es உனக்கு riche. இருக்கிற தரித்திரம். C'est-à-dire tu es riche mais tu es pauvre. அப்போ உன்னை குறித்து 3 காரியங்கள் இந்த வசனத்திலே அறிந்திருக்கிறேன் Donc என்று dans ce சொல்கிறார். verset, je connais 3 choses à propos de toi. அதே நேரம் En même temps, உன்னை போல comme toi, தங்களை காட்டி நடித்துக் கொண்டிருக்கும் tous ceux qui se montrent quand ils font la comédie, சில பிசாசின் தூதர்களையும் அறிந்திருக்கிறேன் et je என்கிறார். connais aussi les anges des démons. இப்ப இவர்கள் எல்லாம் யார்? Qui sont ces gens? அதற்கு முன்னே ஆண்டவர் இந்த இடத்துல என்னதான் சொல்லுகிறார்? Avant cela, qu'est-ce que dit le Seigneur? இதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். C'est tout ce que je vais vous expliquer aujourd'hui. இப்போ உன் கிரியைகள் என்று சொன்னவுடன் Quand il a dit vos œuvres, நான் செய்கிற எல்லா விஷயங்களுமா இருக்கும் என்று நினைத்து விடக்கூடாது. il ne faut pas penser, ah mais toutes les bonnes choses que je fais. உன் உபத்திரவம் என்று சொன்னவுடன் Quand on dit les tribulations, நமக்கு இருக்கின்ற இந்த உபத்திரவங்கள் தான் என்று நினைத்து il ne faut விடக்கூடாது. pas penser c'est tous les problèmes et nos difficultés. ஆண்டவர் யாருக்கு சொன்னார் என்று பார்க்க வேண்டும். Il faut regarder à qui le Seigneur a parlé. எப்பொழுது சொன்னார் என்று Il பார்க்க faut வேண்டும். regarder à quel moment il a parlé. அவர் யாரை பார்த்து உன் கிரியைகள் என்று சொல்லுகிறாரோ À qui il a regardé, il a dit tes œuvres. அது என்ன கிரியைகள் என்று கண்டுபிடிக்க Et வேண்டும். il faut trouver quelles sont ses œuvres. அவர் யாருக்கு அதை சொன்னாரோ À qui il a dit cette parole. அவர்கள் என்ன கிரியை செய்தார்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும். Il faut trouver quelles sont les œuvres qu'ils ont fait ces personnes. அவர் யாரை பார்த்து சொல்லுகிறாரோ உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன் என்று La personne à qui il s'adresse en disant je connais tes tribulations. அவர்கள் எந்த உபத்திரவத்துக்குள்ளே போனார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். Nous devons connaître aussi quelles sont les tribulations par lesquelles ils sont passés. உன்னை தரித்திரமா இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது Le Seigneur il dit je sais que tu es pauvre. அதை கேட்டவர்கள் எந்த தரித்திரத்தில் இருந்தார்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும். Nous devons savoir ceux qui ont entendu cette parole dans quelle sorte de pauvreté ils étaient. அப்புறம் பார்க்க வேண்டும் இந்த வசனம் நமக்கு பொருந்துமா என்று. Et ensuite il faut examiner est-ce que cette parole se rapporte à moi. ஆகவே சும்மா வாசித்திருக்கும் பொழுது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். Et quand on lit comme ça en disant je connais tes œuvres. நான் பக்கத்து விட்டு கமலாவோடு பேசினதை கர்த்தர் அறிந்திருக்கிறதாக சொல்லுகிறார். Donc le Seigneur il connaît que j'ai parlé avec ma voisine Kamala hier. நான் சமையல் பண்ணுகிறதை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறாரா? Le Seigneur il connaît aussi que j'ai cuisiné ce matin. நான் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற அந்த வேலைகளையும் பணம் சம்பாதிப்பதையும் கர்த்தர் பார்க்கிறாராம். Le Seigneur il voit aussi que je me donne du travail et que je gagne de l'argent. அது அல்ல. Ce n'est pas cela. என் உபத்திரவத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். Le Seigneur connaît mes tribulations. என் கணவன் எனக்கு பண்ணுகின்ற உபத்திரவங்களை எல்லாம் கர்த்தர் காணுகிறதாக சொல்லுகிறார். Le Seigneur il dit qu'il voit toutes mes tribulations, mes épreuves que mon mari donne. இந்த இடத்திலே இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. À cet endroit le Seigneur ne parle pas de ça. இது யாருக்கு சொல்லப்பட்டது? Pour qui cela s'adresse? ஏன் சொல்லப்பட்டது? Pourquoi ça இதுல s'adresse? சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் தான் என்ன? Quelles sont ces choses qui sont dites? இவற்றை கண்டுபிடித்து விட்டு Une fois qu'on les a découverts, நமக்கு பொருந்துகிறதா என்று பார்க்க வேண்டும். il faut voir si ça s'accorde pour nous. பார்க்கும்போது ஒரு அழகான வசனமாகத்தான் தெரிகிறது. Quand on voit ce verset, elle paraît belle. இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு சொன்னால் நன்றாய்த்தான் இருக்கும். Si le Seigneur donne ce genre de verset, ça paraît bien. ஆகவே முதலாவது நான் இதை விளக்கப்படுத்தின பிறகு Une fois que je vous aurai expliqué, பாருங்கள் இது உங்களுக்கு பொருந்துகிறதா என்று. regardez si ça vous convient. பொருந்தினால் சந்தோஷம். Si ça va avec vous, c'est très bien. பொருந்தாவிட்டால் Mais si ça ne vous applique pas, இந்த வசனம் நமக்கு பொருந்துகிறபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். il faut que vous changiez votre vie afin que ce verset s'applique à vous. ஏனென்றால் இது ஒரு நல்ல வசனம். Parce que c'est un bon verset. இந்த வசனத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொன்னால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. Imaginez si ce verset il s'adresse à vous spécialement. இப்ப இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லுகிறாரா என்று இப்போ தெரியாது. Maintenant, vous ne savez pas si ce verset, c'est à vous que Dieu parle. ஏனென்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் கிரியைகளையும் உங்கள் உபத்திரவத்தையும் உங்கள் ஐஸ்வர்யத்தையும் உங்கள் தரித்திரத்தையும் பற்றி பேசவில்லை. Sûrement, le Seigneur, il ne parle pas de vos tribulations, de votre pauvreté ou de votre richesse. இந்த இடத்துல சாத்தானின் கூட்டம் என்று சொல்லியிருக்கிறார். Il a parlé du groupe de Satan. அது உண்மையாகவே உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரா உங்கள் மாமியாரா என்று இனிதான் கண்டுபிடிக்க வேண்டும். Mais c'est maintenant que vous allez découvrir si c'est votre voisin ou si votre belle-mère. ஆகவே அவசரப்பட்டு கர்த்தாவே நன்றி ஐயா இந்த வார்த்தைக்காக என்று சொல்லிவிட வேண்டாம். Donc ne vous précipitez pas en vous disant merci Seigneur pour cette parole que tu me donnes. போக போக பார்க்கலாம் இது பொருந்துகிறதா என்று. Petit à petit, vous allez voir si ça vous s'applique à vous. பொருந்தினால் சந்தோஷம். Je suis content si ça s'applique. பொருந்தாவிட்டால் Si ça ne s'applique pas à vous, அந்த வசனம் பொருந்துகிற விதத்திலே நம்மை மாற்றிக்கொண்டால் il faut que vous vous changiez afin qu'elle s'applique à vous. அப்போது சந்தோஷம் வரும். Et là, vous serez content. புரிகிறதா? Est-ce que vous comprenez? ஆயத்தமா? On commence. சரி இந்த செய்தி Cette parole, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிமர்னா என்ற ஒரு சபைக்கு சொன்னது. c'est le Seigneur Jésus-Christ, il parle à l'église de Smyrne. வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களில் Dans l'Apocalypse chapitre 1 verset 2, chapitre 7 சபைகளுக்கான செய்திகள் உண்டு. il y a des paroles, des messages pour cette église. அதிலே இரண்டாவது செய்தி வந்த சபைக்கு பெயர் சிமர்னா. Et la deuxième église pour laquelle il s'adresse, c'est l'église de Smyrne. அந்த சிமர்னா சபையிலே இருந்த கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்டது. Et c'est ce qui a été dit aux croyants de
l'église de Smyrne. சம்பவம் நடந்தது ஏறத்தாழ 1900 வருஷங்களுக்கு முன்பு. C'est à peu près 1900 ans avant. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து Une fois que le Seigneur Jésus-Christ il est mort, il est ressuscité. அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எல்லாம் ஜனங்களுக்கு கிடைத்து Quand les gens ils ont reçu l'onction du Saint-Esprit, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருந்த அந்த ஜனங்கள் அப்படியே போய் ஒவ்வொரு இடங்களிலே சபைகள் தொடங்கினார்கள் அல்லவா? et à partir de là, le livre des Actes, chapitre 2, les gens ont commencé des églises un peu partout. அதிலே சில யூதர்கள் இந்த சிமர்னா என்ற பிரதேசத்திலே இருந்தும் வந்திருந்தார்கள். Donc il y avait aussi des Juifs qui venaient de cette ville, de ce pays de Smyrne. அவர்கள் சிமர்னாவுக்கு போய் சபை தொடங்கினார்கள். Ces Juifs, ils ont été dans la ville de Smyrne, ils ont commencé une église. சபை தொடங்கி ஏறத்தாழ ஒரு 50 வருஷங்களுக்கு பிறகு அந்த சபைக்கு இந்த செய்தியை கொடுக்கிறார் ஆண்டவர். Et à peu près 50 années après que cette église a été commencée, le Seigneur donne ce message à cette église. அதாவது உங்கள் சபைக்கு எத்தனை வயதோ, Donc l'âge que à votre église, கிட்டத்தட்ட அதை விட 2 மடங்கு காலம் இருந்த ஒரு சபைக்கு ஆண்டவர் சொன்ன செய்தி. c'est une église qui avait à peu près le double de l'âge de votre église. நான் இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், Pourquoi je vous explique tout cela? அப்போதான் உங்களுக்கு புரியும் இந்த 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 செய்தி என்ன என்று. C'est là que vous allez comprendre quelle est la signification de ce message. கிட்டத்தட்ட 50 வருஷங்களாக அந்த இடத்துல நடைபெற்று கொண்டு வருகின்ற சபைக்கு தான் இந்த செய்தி போகிறது. Ce message va à une église qui est en train de se bâtir pendant 50 années. இந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டுமானால், Si vous voulez comprendre ce message, அந்த பட்டணத்தை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். vous devez aussi savoir à propos de la ville. சிமர்னா என்ற பட்டணம் ஒரே விதமான தொழிலை செய்கிறவர்கள் வாழ்ந்த ஒரு பட்டணம். La ville de Smyrne, c'est beaucoup les gens qui font la même sorte de métier. இப்போ உங்களுக்கு தெரியும் அல்லவா, சில இடங்களிலே அந்த ஒரே கைத்தொழில் தான் இருக்கும். Vous savez que dans certains endroits, dans certains pays, on fait souvent le même travail, le même métier. இப்போ உலகத்திலே நவீனத்துவம் வந்து விட்டது. Mais maintenant avec toute la modernité, எந்த கிராமத்துக்கு போனாலும் இப்போ கம்ப்யூட்டர் கடை இருக்கிறது. et même quand on va dans n'importe quel village, on voit des ordinateurs, துணி கடைகள் இருக்கின்றன. on voit des magasins de tissus, இன்டர்நெட் கேஃபே இருக்கிறது. on voit les cybercafés, கேஸ் ஸ்டேஷன் இருக்கிறது. on voit des endroits où il y a des gaz. ஆனால் கொஞ்சம் முன்பு இந்த இவையெல்லாம் வருவதற்கு முன்பு இந்தியா இலங்கையை பார்த்தால், Mais avant qu'il y a cela, quand on voit en Inde ou au Sri Lanka, இப்ப இந்தியாவை பார்த்தால், quand on voit en Inde, காஞ்சிபுரம் என்றால் அங்க இருக்கின்ற எல்லாரும் என்ன செய்வார்கள்? quand on parle de Kanchipuram, de quoi on parle? Qu'est-ce qu'ils font là-bas les gens comme métier? பட்டு. C'est la soie. சரிதானே? காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன வியாபாரம் பண்ணுவாங்க வீட்டுக்கு வீடு? Dans la ville de Kanchipuram, qu'est-ce qu'ils font comme métier les gens dans les maisons? C'est la soie qu'ils fabriquent. சரியா? அதுபோல சிவகாசி என்றால் என்ன அர்த்தம்? என்ன செய்வார்கள்? Et la ville de Sivagasi, qu'est-ce qu'ils font comme métier les gens? பட்டாசு. Ils font des pétards. எல்லாரும் பட்டாசு தொழிற்சாலை வைத்திருப்பார்கள் அல்லது அதிலே வேலை செய்வார்கள். Et là-bas les gens ils travaillent dans tout ce qui est pétard et feu d'artifice. இப்ப இலங்கையிலே Et au Sri Lanka, நீர்கொழும்பை எடுத்தால், quand on voit la ville de Neerkolombo, அநேகமாக எல்லாரும் மீனவர்களாய் et இருப்பார்கள். tous ces gens-là sont des pêcheurs de poissons. நீங்கள் கொழும்பிலிருந்து கண்டிக்கு வாகனத்திலே போனால், Quand vous allez de Colombo à Kandy en voiture, ஒரு இடம் வரும், வேவேல் தெனிய. வேவேல்னு சிங்களத்துல சொன்னா பிரம்பு. சரி, அவ பிரம்பூர்னு அர்த்தம். donc il y a une ville qui s'appelle le bâton, comme le bâton. அங்கே போனால் இன்றைக்கும் அங்கே அந்த பிரம்பால் செய்யப்பட்ட கூடைகள், அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் செய்து Et là-bas வைத்திருப்பார்கள். ils font les métiers, tout ce qui va de l'osier, du bambou. கஜுகமா என்று ஒன்று இருக்கிறது. Il y a une autre ville, கஜுகமனா கிராமம். அந்த கிராமத்திலே முழுக்க எல்லாரும் அந்த கஜு மரங்களை வளர்ப்பார்கள். அதுதான் அவர்களுடைய et உத்தியோகம். dans ce village-là, les gens ils cultivent que les noix de cajou. அதுபோல Comme cela, இந்த சிமர்னா என்ற பட்டணத்திலே இதே போல ஒரே ஒரு வியாபாரம் தான் et dans la இருந்தது. ville de Smyrne, pareil, ils faisaient le même métier tous. என்னவென்றால் மர் என்று சொல்லுகின்ற ஒரு வாசனை திரவியம் உற்பத்தி செய்கிற ஒரு நகரம். C'était une ville qui fabriquait une sorte de parfum. இப்ப இன்றைக்கு கூட இந்தியா இலங்கை எடுத்தால், Quand vous prenez l'Inde et Sri Lanka, சில குக்கிராமங்களிலே ஊதுபற்றி வியாபாரம் செய்வார்கள், தெரியுமா? il y a dans certains villages on fait de l'encens. அந்த ஏரியாவுக்கு போனாலே ஊதுபத்தி மனம் தான் வரும். Et quand on va dans ces endroits-là, on sent les bâtons d'encens. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு எல்லாம்? Est-ce que vous comprenez? பிரான்ஸ்ல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு Je தெரியல. ne sais pas si ceux qui sont nés en France ils comprennent. அந்த ஊதுபத்தி மனம், எத்தனை பேருக்கு ஊதுபத்தி மனம் தெரியும்? Combien de personnes vous connaissez l'odeur de l'encens? உண்மையிலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இல்லையா? Donc c'est bien, ça sent bon. ஊதுபத்தி மனம் நல்லா இருக்கும். நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா கிறிஸ்தவர்களுக்கு? Vous savez quel est le problème des chrétiens?
இந்த ஊதுபத்தியை ஜனங்கள் செய்வதே மத சடங்காச்சாரங்களுக்கு பயன்படுத்த. Mais pourquoi on fabrique les bâtonnets d'encens? C'est vraiment pour utiliser pour la religion. அதனால் அது எவ்வளவு மனமுள்ள ஒரு பொருளாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அதை பயன்படுத்துவது முடியாத ஒரு காரியம். Donc même si ça sent très bon, les chrétiens ne l'utilisent pas. முடியாதது மாத்திரமல்ல கூடாததும் கூட. Non seulement ils ne peuvent pas, ils ne doivent pas l'utiliser. ஊதுபத்தி வாங்க கூடாதா? Est-ce qu'on ne doit pas acheter les bâtonnets d'encens? கூடாது. Non, il faut pas. அது ஒரு மதத்துக்காக தெய்வங்களுக்கு வாசனைக்காக உண்டு பண்ணுகிற ஒரு பொருள். அது கிறிஸ்தவனுக்கு இருக்க கூடாது. Parce que c'est fabriqué ces bâtonnets juste pour leur religion, pour cela. ஆனா சில பேர் ஒரே ஒரு வேறொரு விஷயத்துக்காக ஊதுபத்தியை பயன்படுத்தினது உண்டு அந்த காலத்துல. Et certains ils ont utilisé l'encens pour une chose. என்னன்னா பட்டாச அந்த ஊதுபத்தியில அடியில கட்டிட்டு Quand ils mettent dans le pétard, ils mettent sur l'encens. ஊதுபத்தியை பத்த வச்சிட்டு யாரையாவது கட்டில் கடியில வச்சிட்டா Et si vous mettez cette bâtonnet d'encens en dessous du lit de quelqu'un, அந்த ஊதுபத்தி எரியற வரைக்கும் கட்டில் கடியில பட்டாசு இருக்குன்னு தெரியாம அந்த ஆத்மா படுத்திருக்கும். jusqu'à ce que le bâtonnet encens il parfume, les gens ils vont pas penser qu'il y a un pétard. அடிக்கடி எங்களுக்கு ஒரு வில்லன் மாமா இருந்தார். நிறைய பேருக்கு வில்லன்மார் மாமாமார் உண்டு இல்லையா? Beaucoup on a des beaux-pères qui sont quand même des gens qui sont comme des héros contre nous. அவருக்கு இப்படி தான் பனிஷ்மென்ட் கொடுக்கிறது. Et c'est pour eux qu'on donne ce genre de punition. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஊதுபத்தி எரிஞ்சு கடைசி நுனிக்கு வந்தோன்னா பட்டாசு எரிஞ்சிட்டமோ. Et la nuit, toute la nuit, l'encens il brûle. À la fin, il y a le pétard qui arrive et il brûle. எத்தனை பேர் இந்த விளையாட்டை செஞ்சிருக்கீங்க? Combien de personnes vous avez fait ça? அனுபவிக்க தெரியாதவங்க. Et vous avez pas profité. இனியாவது செஞ்சு பழகுங்க. Maintenant, vous pouvez toujours vous mettre. சரியா? இதுக்கெல்லாம் ஊதுபத்தியாலஜி தெரிஞ்சிருக்கணும். Et pour ça, il faut savoir la théologie des encens. சரியா? நீங்க செஞ்சிருக்கீங்க. வாழ்க. சரியா? அப்போ அந்த ஊதுபத்தி என்னத்துக்காக செய்வார்கள்? அந்த மத விஷயத்துக்காக செய்வார்கள். Pourquoi on fabrique les bâtonnets d'encens? C'est pour tout ce qui concerne la religion. இந்த மர் என்று சொல்லுகின்ற அந்த வாசனை திரவியம் இருக்கிறதே, Vous savez, la myrrhe, quelque chose, un parfum odoriférant. அதை நான் மணந்து பார்த்திருக்கிறேன் இந்த ஆராய்ச்சிகளை செய்ய போன Et போது. quand j'ai été examinée, j'ai senti. அவ்வளவு ஒரு நறுமணமாக இருக்கும். Tellement elle a une bonne odeur. அந்த ஒரு சொட்டை எடுத்து இப்படி கையில தேய்த்து கொண்டால், Mais même si on prend une petite goutte et on le met dans les mains, ஒரு 2-3 நாளைக்கு அந்த நறுமணம் உடம்பை விட்டு போகாது. pendant 2-3 jours, cette odeur ne quitte pas, ce parfum ne quitte pas le corps. அது ரொம்ப அரிது. இந்த காலத்தில் ரொம்ப அரிது. Aujourd'hui, c'est très difficile de le trouver. கடந்த மே மாதம் திடீரென எகிப்திலே ஒரு கடைக்குள்ளே நுழைந்த பொழுது கண்டேன் கொஞ்சம் வைத்திருந்தார்கள். Et au mois de mai, quand j'ai été en Égypte, j'ai vu qu'ils en avaient un peu. ஆசையா இருந்தது அந்த கொஞ்சத்தை வாங்குவோன்ட்டு. Et j'avais envie d'acheter ce peu. $400 அப்படினா. Il a dit $400. என்ற தெய்வமே. Et je me suis dit, mon Dieu. நீயே வச்சுக்கொண்டு கொஞ்சம் எடுத்து வைடா அப்படினே. Et j'ai dit, garde-le, mais donne-moi un tout petit peu. அந்த வச்சான் 3 நாட்களுக்கு எனக்கு அந்த மனம் இருந்து கொண்டே இருந்தது. Il a mis sur moi et pendant 3 jours, cette odeur ne m'a pas quitté. அப்போ அந்த ஸ்மிர்னா அந்த கிராமத்தை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. Donc réfléchissez à propos du village de Smyrna. அந்த மர் அதான் ஸ்மிர்னா. அந்த மர் உருவாகிற மர் உற்பத்தியாகிற நகரம் என்று அர்த்தம். C'est pour ça que ça veut dire c'est la ville où on produit de la myrrhe. புரியுதா? ஸ்மிர்னா. Ça veut dire c'est la ville où on produit de la myrrhe. அதுதான் இந்த பட்டணத்துக்கு பெயர். ஓகே, இப்ப விளங்குதா உங்களுக்கு? C'est ce qu'il disait dans cette ville, le nom. அப்ப ஸ்மிர்னா என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தம் எல்லாம் கிடையாது. Il y a pas de signification spirituelle pour cette ville. இப்ப ஒரு ஊரை பார்த்து தோசையூர் அப்படினு சொன்னா என்ன அர்த்தம்? Quand on parle d'une ville, தோசை போடுற ஊரு. c'est une ville où on fait des crêpes. ரொட்டியூர். C'est où on dit du pain. ஒடியலூர். Où il y a le nom de la ville. இல்லையா? கடியலூர். கடிக்கிறவனா இருப்பானோ? Il y a des gens qui mordent. கவனிக்கோ. அப்போ ஸ்மிர்னா பட்டணத்திலே dans la ville de Smyrne, எல்லாரும் இந்த வாசனை திரவியம் உற்பத்தி செய்தார்கள். et tous ils fabriquaient ce parfum. சரி, இந்த வாசனை திரவியம் எங்கிருந்து வந்தது? Mais cet parfum, d'où il venait? அதையும் விளங்கப்படுத்த வேண்டுமே. Ça aussi il faut l'expliquer. அந்த சின்ன ஆசியாவில் அந்த கிராமத்திலே dans cette Asie mineure, dans ce village, அவர்கள் தோண்டும் பொழுது et quand ils creusaient, ஒரு வித கல் வரும். il y a une sorte de pierre. அந்த கல்லில் ஒரு மனம் இருந்தது. Et dans cette pierre, il y avait une odeur. அது போக இன்னும் ஒரு மரம் வளரும். Et après ça, il y a un arbre qui pousse. அந்த கல்லை எடுத்து நன்றாக அதை அரைத்து, une fois qu'on a bien écrasé cette pierre, அந்த குறிப்பிட்ட அந்த மரத்தினுடைய அந்த பட்டையை உரித்து, et quand on a enlevé le tronc de l'arbre, அந்த பட்டையை நன்றாக நசுக்கி
Et aussi cette écorce de l'arbre, quand on l'a écrasé, அரைத்து on l'avait écrasé. கணக்கான அளவு இது ரெண்டையும் இணைத்தால் தான் அந்த மேர் என்கின்ற வாசனை திரவியம் வரும். Et c'est quand on les a écrasés et mis ensemble qu'on peut trouver la myrrhe, l'odeur de la myrrhe. ஆகவே சிமர்னாவிலே வாழ்ந்தவர்கள் Donc ceux qui vivaient en Smyrne, கட்டாயம் அவர்களுடைய காணியிலே இந்த கல் இருக்கும். சரியா? sûrement dans leur village, dans leur terrain, ils devaient avoir cette caillou. அதுபோல இந்த மரத்தையும் நட்டால் Donc quand ils plantaient cet arbre, எவ்வளவு கல் இருக்கிறது எவ்வளவு மரம் இருக்கிறது என்பதன்படி அவர்கள் அந்த மேரை உற்பத்தி செய்யலாம். et ils pouvaient savoir qu'à partir des cailloux et de l'arbre, autant de parfums qu'ils voulaient. இப்ப என்ன செய்வார்கள்? Et qu'est-ce qu'ils font? அந்த ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த மேர் உற்பத்தி செய்கிற ஒரு 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 இடம் அந்த வாசலிலே இருக்கும். Et dans chaque maison, il y avait un endroit où ils fabriquaient cette myrrhe, ce parfum. ஊதுபத்தி உற்பத்தியாளர்கள், சுருட்டு உற்பத்தியாளர்கள், பீடி உற்பத்தியாளர்களுடைய வீடுகளுக்கு போனால் முன்னே இந்த வேலை புகையில எல்லாம் போட்டு அப்படியே உட்கார்ந்து வேலை செய்வாங்க, பார்த்திருப்பீங்களா இருக்கும். Est-ce que vous avez déjà vu les gens qui fabriquent de l'encens ou qui fabriquent des cigares, ils ont tous leurs produits devant. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு வீட்டு முற்றத்திலும் இந்த விஷயம் தான் இருக்கும். சரியா? Dans le coin de chaque maison, c'est ce qu'ils avaient. இப்போ நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். Donc vous devez imaginer. இந்த வசனம் உங்களுக்கு புரிய வேண்டுமானால், Si vous voulez comprendre ce verset, இந்த காரியத்தை நீங்கள் கற்பனை பண்ண வேண்டும். vous devez imaginer cette chose. எல்லாருடைய வீட்டிலும் இந்த முற்றத்திலே இந்த மேர் செய்கிற அந்த விஷயம் இருக்கும். Dans la maison de chaque personne, ils avaient tout ce qu'il fallait pour faire ce parfum de la myrrhe. அவர்கள் என்ன செய்வார்கள்? Après, qu'est-ce qu'ils faisaient? இந்த உற்பத்தி செய்து Une fois qu'ils ont fabriqué, குட்டி குட்டி அந்த தோல் பைகள் போல செய்து அதிலே அவர்கள் அடைத்து ils font des petits sachets et ils mettent dedans. வீட்டுக்குள்ளே ஒரு அறையிலே அதை சேர்த்து வைப்பார்கள். Et ils mettent cela ils engrangent ça dans une chambre. இனி இந்த அடிக்கடி ஜனங்கள் அந்த சிமர்னாவுக்கு போவார்கள் இதை விலை கொடுத்து வாங்க. Et beaucoup de gens allaient à Smyrne pour acheter cela. அந்த ஒரு குப்பியே பயங்கர விலை. Et même le peu de détritus coûtait cher. ஆகவே சிமர்னாவில் இருந்தவர்கள் எல்லாரும் நல்ல வசதி உள்ளவர்கள். Donc les gens qui étaient à Smyrne étaient des gens aisés. ஏனென்றால் அவர்களுடைய அந்த வியாபாரத்துக்கு செலவு இல்லையே. Parce qu'ils n'avaient aucun dépense pour faire ce commerce. வீட்டிலே கிடைக்கிற அந்த கல், வீட்டிலே வளர்கிற அந்த மரப்பட்டை, Parce que c'est la caillou qu'ils trouvaient chez eux et c'est l'arbre qui était chez eux. ஆகவே அவர்கள் அந்த விற்கிற அந்த பொருள் சுத்த லாபம் எவ்வளவுக்கு விற்கிறார்களோ அவ்வளவுமே இவர்களுக்கு லாபமாக வருகிறது. Et plus ils en vendaient, plus c'était des bénéfices pour eux. ஆகவே அந்த ஜனங்கள் எல்லாரும் Donc tous ces gens, வசதியாக வாழ்ந்தார்கள். ils ont bien vécu. சிமர்னா நல்ல ஐஸ்வரியமான La ஒரு ville de பட்டணம். Smyrne était une ville riche. அந்த ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த அறையிலே ஆயிரக்கணக்கான அந்த தோல் குப்பிகளை அடுக்கி வைத்திருப்பார்கள் வியாபாரிகளுக்கு விற்பதற்கு. Dans la ville, dans chaque maison, ils avaient plein de petits sachets avec tout cela pour vendre aux commerçants. அதை வாங்க வருகிற வியாபாரிகள் எங்கிருந்தெல்லாம் வருவார்கள் Et தெரியுமா? vous savez d'où venaient les commerçants pour acheter? இதை குறித்து நான் ஆராய்ந்த பொழுது நானே ஆச்சரியப்பட்டேன். Et quand j'ai examiné, j'étais étonné. இந்தியா, இலங்கை, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்து கூட சின்ன ஆசியாவுக்கு வந்து சிமர்னாவில இருந்து அவர்களுடைய மத விஷயங்களுக்காகவும் அரசர்களுடைய அரண்மனைக்கு வாசனை கொடுப்பதற்காகவும் கொண்டு போகப்பட்டிருக்கின்றது. Même de l'Inde, du Sri Lanka, de la Chine, du Japon, ils venaient à l'Asie mineure pour acheter ça pour donner à leur roi. இலங்கையின் சில புராண ஏடுகளை கூட ஆராய்ந்து பார்த்தேன், உண்மையாக இது நடந்ததா என்று இலங்கைக்கும் வந்திருக்கிறது Et பாருங்க. même au Sri Lanka, j'ai examiné, c'est venu ce parfum. துட்டகை முனு ராஜா, அவருடைய அப்பா, அப்புறம் அவருடைய மகன் காசியப்பா, இவர்களுடைய ராணிகளுக்காக சிமர்னாவிலிருந்து இந்த மேர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று இலங்கை சுவடுகளிலே கூட இருக்கிறது. Dans les parchemins sri lankais, on voit qu'ils ont emmené ce parfum. சோழ மன்னர்கள் இதை இறக்குமதி செய்ததாக அவர்களுடைய ஏடுகளில் இருக்கிறது. Même chez les rois de l'Inde, ils avaient trouvé ce parfum. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறேன் Et தெரியுமா? pourquoi je vous dis tout cela? சின்ன ஆசியாவிலே இருக்கிற Dans l'Asie mineure, ஒரு சின்ன பட்டணம், une petite ville, ஆனால் உலகில் எல்லா நாடுகளிலிருந்தும் பெரிய பெரிய ராஜாக்களை கூட கவர்ந்தெழுக்கத்தக்க வாசனை உடைய ஒரு பட்டணம். mais c'était une ville qui séduisait même les plus grands rois de partout dans le monde. வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் தானே தூப வர்க்கம் என்று. Dans la parole de Dieu, vous avez déjà entendu parler du parfum de அந்த l'encens. தூப வர்க்கத்தில் 10க்கு 1 இந்த மேர் கலந்திருக்கும். Et dans le parfum odoriférant, il y avait un dixième dedans. அந்த அளவு மிகவும் முக்கியமான அந்த வியாபாரம் செய்கிறவர்கள் தான் Donc அவர்கள். il y avait ce genre de commerce. ஆனால் எதற்காக இந்த பொருள் உற்பத்தி செய்யப்பட்டது? Et pourquoi cette chose a été créée? பிரதானமாக மதங்களுக்காக. Pour les grandes religions. விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறவர்கள் Pour ceux qui adorent les idoles, இதை பயன்படுத்துவார்கள். ils utilisent cela. சரியா? இப்ப விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? சரி.
இப்படி இருக்கின்ற இவர்களில் சிலர் Donc ceux qui étaient ainsi, ரட்சிக்கப்பட்டார்கள். ils ont été sauvés. இப்போ யோசிக்கணும், Maintenant, il faut réfléchir. இவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு இவர்களுடைய நிலை என்ன? Quelle était leur situation une fois qu'ils ont été sauvés? ஒன்று, Là, இனி இந்த வேலையை செய்ய முடியாது. ஓகேவா? soit ils doivent plus faire ce métier. ரட்சிக்கப்பட்டதோடு அவர்களுடைய வருமானத்துக்கு விழுந்தது ஆப்பு. Donc depuis qu'ils ont été sauvés, c'est fini. Ils ne pouvaient plus faire ce métier. இனி அவர்களுக்கு வருமானம் இல்லை. Maintenant, ils n'ont plus de ressources, de revenus. சரி, இனி இதை நான் செய்ய மாட்டேன், வேறொரு வேலையை செய்வேன் என்றால், Si on se dit maintenant je fais plus ce métier, je vais trouver un autre travail. அந்த பட்டணத்திலே வேறு வேலை இல்லை. Dans cette ville, il n'y avait pas d'autre travail. அந்த பட்டணத்திலே விவசாயங்கள் கிடையாது. Dans cette ville, il n'y avait pas l'agriculture. அந்த பட்டணத்திலே இருக்கின்ற ஒரே உத்தியோகம் இதுதான். Le seul métier qu'il y avait dans cette ville, c'était ça. புரியுதா? இப்போ உதாரணமாக இலங்கையிலே நீர்கொழும்பு இருக்கிறது. Par exemple, au Sri Lanka, il y a une ville. மீன் பிடிக்காரர்கள் இருக்கிறார்கள். C'était là-bas les gens qui pêchent des poissons. ஒரு மீனவ குடும்பம் ரட்சிக்கப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்வோம். Supposons qu'une famille de pêcheurs ont été sauvés. சும்மா ஒரு பேச்சுக்கு, இனி அவர்கள் மீன் பிடிக்க முடியாது என்று வைத்துக் கொள்வோம். Supposons qu'ils ne peuvent plus aller faire la pêche aux poissons. அவர்கள் அரிசி பயிரிட முடியுமா? Est-ce qu'ils peuvent aller faire de l'agriculture, cultiver du riz? கடற்கரையிலே நீர்கொழும்பிலே அரிசி வயல் செய்ய முடியுமா? Est-ce que dans cette ville, ils peuvent faire de l'agriculture? அதற்கேற்ற நிலமா? Est-ce que la terre, elle est bonne இல்லை, pour ça? அதைத்தான் அவர்களுக்கு செய்ய Ou தெரியுமா? est-ce qu'ils savent le faire? சிமர்னாவிலே இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவுடன் Les gens de Smyrne, quand ils ont été sauvés, அவர்களுடைய வருமானத்துக்கு முதல் அடி விழுந்தது. ils ont eu un coup pour leurs revenus, pour leurs ressources. இனி இந்த தொழிலை செய்ய முடியாது. Désormais, ils ne pouvaient plus faire ce métier. சரியா? அப்போ வேறு எங்காவது போய் தொழில் செய்வதென்றால், Donc, pour aller faire le métier ailleurs, அந்த காலத்திலே பேங்கிலே பணம் போட்டு வைத்திருக்கவில்லையே. à l'époque, on ne mettait pas de l'argent dans les banques. அங்க இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வருகிற பணத்தை எல்லாம் நல்ல சந்தோஷமாக செலவழிப்பார்கள். Là-bas, les gens, quand ils avaient les revenus, ils les dépensaient. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? எப்போ பார்த்தாலும் மேர் வாங்குவதற்கு ஜனங்கள் வருகிறபடினால், Parce qu'il y avait toujours des gens qui étaient là pour acheter de la myrrhe. பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும், Il faut mettre de l'argent de côté. எதிர்காலத்தை குறித்து யோசிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. Ils n'avaient même pas besoin de penser à l'avenir. அவர்களுடைய எதிர்காலம் எங்கே இருக்கிறது தெரியுமா? Leur avenir était où? 3 இடங்களில். À 3 endroits. ஒன்று அந்த நிலத்துக்கு கீழே இருக்கிற கல்லில், L'un dans le caillou qui était en dessous de leur terrain. அடுத்தது அந்த மரத்தில், Ensuite sur l'arbre. மூன்றாவதாக இதுவரை தயாரித்து ஒரு அறைக்குள்ளே வைத்திருக்கிறார்களே அந்த பண்டகசாலையில். Et troisièmement, tout ce qu'ils ont fabriqué, qu'ils ont gardé dans leur chambre. இப்போ ரட்சிக்கப்பட்ட போது என்ன தெரியுமா நடக்கிறது? Et quand ils ont été sauvés, qu'est-ce qui s'est passé? இந்த வெளியே இருக்கிற இரண்டையும் இனி உற்பத்தி செய்ய முடியாது. Tout ce qui est dehors, ils peuvent plus le fabriquer. உள்ளே உற்பத்தி செய்து வைத்திருக்கின்ற அந்த மரை என்ன செய்வது? Mais ce qui a été fabriqué, cette myrrhe qui était à l'intérieur, que faire? அதை யாருக்காவது விற்க முடியுமா? Est-ce qu'on peut le vendre à quelqu'un? முடியாது. On ne peut pas. ஏன்? Pourquoi? உனக்கு சரியில்லை என்றால் மற்றவனுக்கும் அது சரியில்லை தான். Si c'est pas bon pour toi, c'est pas bon pour les autres non plus. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒரு பெரிய பிழை என்ன தெரியுமா? Vous savez, les chrétiens, la grande faute qu'ils font, அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சில பழைய அசுத்தங்களை களையும் போது, quand eux, ils ont été sauvés, il y a beaucoup d'impuretés qu'ils lâchent, அதை வீச மனமில்லாமல் et ils n'ont pas envie de le jeter, அதை யாருக்காவது கொடுப்பார்கள். ils le donnent à quelqu'un d'autre. இப்ப நாம கும்பிடுறது இல்ல, Moi, je n'adore plus maintenant, கும்பிடுறவங்களுக்கு கொடுப்போம். mais moi, je le donne à celui qui adore ça. இதற்கு பேர் தான் அறிவு கெட்டத்தனம். Et c'est ce que ça s'appelle être idiot. ஏனென்றால் கிறிஸ்தவனுடைய ஊழியம் என்ன தெரியுமா? Vous savez quel est le ministère du chrétien? கிறிஸ்தவன் அல்லாதவனை அதிலே இருந்து கலற்றி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர C'est வேண்டும். celui qui n'est pas chrétien, de l'enlever de là-bas et de l'emmener au Seigneur. இவன் என்ன செய்கிறான்? இவன் எதை விட்டு வெளியே வந்தானோ Et lui, qu'est-ce qu'il fait? Même s'il est sorti de là, அதை வீச மனம் il இல்லாமல் n'a pas envie de le jeter. அதிலே இருக்கிறவனுக்கு போய் இந்த நீ இன்னும் நாசமா போன்னு கொடுக்குறான். Et il donne à celui qui est en dehors en disant, toi aussi tu péris. எப்படி இருக்குது கதை? Regarde, imaginez. அதாவது நான் சிகரெட் பாக்கெட்டை வச்சிருக்கும் போது ரட்சிக்கப்பட்டுட்டேனா? Donc par exemple, j'ai un paquet de cigarettes et j'ai été sauvé. அப்ப இனி நான் சிகரெட் குடிக்க போறது இல்லையா? Maintenant, je ne vais plus fumer. வீசுறதுக்கு துக்கம். Je suis triste de le jeter. பணம் கொடுத்து வாங்குனது, Mais j'ai mis de l'argent. எங்க தாத்தா கொடுத்தது. C'est mon grand-père qui a donné. அதனால சிகரெட் குடிக்கிற ஒருத்தங்கிட்ட இதை போட்டு கொடுக்கிறது. Et je vais aller le donner à quelqu'un qui fume. நீ குடிச்சு நாசமா போ. அவன் ஏற்கனவே குடிக்கிறான். Toi qui as fumé. அவனை கொண்டாரணும் ஆண்டவருக்குள்ள. Et lui, il fallait l'emmener au Seigneur. இல்ல பரவாயில்ல, அவர் ரட்சிக்கப்பட்டு இல்ல. Mais c'est pas grave, il n'est pas sauvé. இத அங்க கொடுத்துருவோம். Donc on le donne. இதற்கு பேர் தான் என்ன? C'est ce qu'on நீங்க appelle. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா.
பாஸ்டர் அது செய்யக்கூடாதா? Pasteur, il faut pas le faire. சில நேரம் வந்து கேட்பாங்கப்பா, Certains qui viennent demander. அப்படியே மூஞ்சில சகாஸ்னு குத்தணும். Et on a l'envie de leur donner un coup de poing sur la figure. நீங்க நஞ்சு குடிக்க கூடாதீங்கன்னு சொல்றாள். Si on vous dit, vous ne devez pas boire du poison. ஆனா வாங்கின நஞ்சு அநியாயமா வேஸ்ட் ஆக போகுது, மத்தாளுக்கு கொடுங்களே, அவன் குடிச்சிட்டு Ça ne veut சாகட்டும்னு pas சொல்ற dire, bah, மாதிரி. le poison que j'ai acheté, elle se gaspille, donc je vais donner à quelqu'un. இப்போ இந்த மேர் வீட்டுக்குள்ள இருக்கின்ற இந்த மேரை இவர்கள் என்ன செய்வது? La myrrhe qui était dans leur maison, que faire? அதை விற்க முடியாது, On ne peut pas le vendre. எரியத்தான் வேண்டும், On doit le jeter. வீசத்தான் Il வேண்டும். faut le jeter. எவ்வளவு பெருமதியானது, வீசும்போது எவ்வளவு வலிக்கும். Quand on le jette, comment ça coûte cher et c'est யோசிச்சு பாருங்க difficile. பார்க்கலாம். Réfléchissez. ஆசையாக வைத்திருந்தது Quelque chose qu'on gardait, லாபமாக இருக்கிறது. qui apportait des bénéfices. எத்தனை பேருக்கு இந்த பெருமதியானதை ரட்சிப்புக்குள்ளே வந்த பிறகு வீசுகின்ற அந்த அனுபவம் வந்திருக்கிறது? Combien கையை de தூக்கி personnes காட்டுங்க vous avez eu பார்க்கலாம். cette expérience de jeter tout ce qui était précieux une fois qu'on a été சரி, sauvé? மற்றவங்க எல்லாம் என்னைக்காவது சீக்கிரம் நீங்க ரட்சிக்கப்படணும். Pour les autres, je prie que vous soyez vite sauvés. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ரட்சிக்கப்படும் போது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கத்தான் செய்யும். Et donc quand on est sauvé, on a toujours quelque chose comme ça. ஆனா பாதி பேர் கூட கை தூக்கல. Mais la moitié n'ont pas levé la main. அப்ப மீதி பேர் இன்னும் ரட்சிக்கப்படலன்னு Donc ça veut அர்த்தம். dire que les autres ne sont pas encore sauvés. அல்லது Sinon, எல்லாம் உள்ளுக்கு இருக்குன்னு அர்த்தம். ou sinon vous êtes en train d'avoir gardé. எங்கயாவது கட்டில் கடியில, Vous l'avez mis en dessous de votre lit, இல்லனா மேல பரன்ல, ou dans le grenier, இல்லனா கீழே செலர்ல, ou dans la cave. எங்கயாவது மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்குதுன்னு Ça veut அர்த்தம். dire que vous l'avez caché quelque part. அப்படி இருந்தா இப்ப நான் சொல்றது குத்தம். Donc si c'est comme cela, ça va vous piquer ce que je vais vous dire. சரியா? அப்படி குத்திட்டு திருந்துறது உண்டு. C'est que certains ils se repentent après avoir été piqués. எவ்வளவு குத்துனாலும் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி Et இருக்கிறது d'autres, உண்டு. même si ça pique, c'est comme un buffle sous l'eau, ça leur fait rien du tout. ஆண்டவரே நேரடியாக வந்து சொன்னாலும், கர்த்தாவே உமக்கு இதெல்லாம் புரியாது நாதா, உமக்கு தாத்தா பாட்டி இருந்தால் தெரியும். Et même si le Seigneur il vient, ils disent mais toi tu peux pas comprendre parce que tu connais pas les grands-parents. ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறாரே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று. Il dit, Seigneur dit, je connais tes œuvres. எதை தெரியுமா சொன்னார்? De quoi il parle? அந்த ரட்சிக்கப்பட்ட அத்தனை கிறிஸ்தவர்களும், Pour chaque croyant qui a été sauvé. சரித்திர ரீதியாக நான் ஆராய்ந்து கண்டுபிடித்த உண்மை, C'est une vérité que j'ai découvert dans l'histoire. சிமர்னாவில் இருந்த அத்தனை ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் தாங்கள் உற்பத்தி செய்து வைத்திருந்த அந்த மேரை குழி தோண்டி புதைத்தோ அல்லது எரித்தோ அழித்தார்கள். Mais tous les gens de Smyrne, toute cette myrrhe qu'ils avaient mis de côté, ils avaient creusé, ils avaient enterré ou sinon ils l'ont fait détruire. அந்த கிரியையை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். Le Seigneur il dit, moi je connais tous ces œuvres. அடுத்தது, Ensuite, அவர்களுக்கு இப்போ இப்படி செய்தபடியினால் parce qu'ils ont fait tout cela, வருமானம் இல்லாமல் போய்விட்டது. ils n'ont plus de revenus. வெளி இடங்களுக்கு போய் வேலை செய்ய கூட தெரியாது. Ils ne savaient même pas faire d'autres métiers. சிமர்னாவை விட்டு வேற ஏதாவது கொரிந்து பட்டணமோ அல்லது பிலிப்பி பட்டணமோ எங்கும் போய் வேலை செய்யவர்களுக்கு வேலைகள் தெரியாது. Même s'ils voulaient aller à Corinthe ou à Philippe, ils ne savaient pas faire d'autres métiers. யோசித்து பாருங்கள், கடல் தொழிலே வாழ்க்கை பூராவும் பரம்பரையாக செய்து கொண்டு வந்திருந்த ஒருவனை Réfléchissez, si quelqu'un il a fait toujours le métier de pêcheur toute sa vie, திடீரென கொண்டு போய் நெல் வயலை உழுது விவசாயம் செய் என்றால் அவனுக்கு தெரியுமா? et si on lui dit tout à coup va travailler dans l'agriculture, est-ce qu'il sait le faire? ஆகவே இவர்கள் இருந்த பொக்கிஷங்களை இழந்தார்கள். Donc ils ont perdu le trésor qu'ils avaient. இனி ஒரு வருமானம் கிடைக்க முடியாதபடி ஆகி போனார்கள். Donc maintenant ils n'avaient plus aucun revenu. சாப்பாடு இல்லாமல் Ils போய்விட்டது. n'avaient plus de nourriture. கஷ்டப்பட தொடங்கினார்கள். Ils étaient dans la difficulté. அந்த நேரத்திலே À ce moment-là, கெட்டதல்லாத நல்ல ஏதாவது ஒன்று ரெண்டு வேலைகள் எங்காவது போய் தேடி செய்ய முடியுமானால் செய்த அந்த கிரியையை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ils cherchaient à tout moyen un métier. Et c'est ces œuvres-là que le Seigneur il dit je connais. அடுத்தது, Ensuite, இவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு une fois qu'ils ont été sauvés, இவர்கள் இப்படி செய்கிறதை மற்றவர்கள் பார்த்தால் என்ன நடக்கும்? si les autres le voyaient, qu'est-ce qui pouvait se passer? கெட்ட பெயர், Ils auraient un mauvais nom. சண்டைக்கு வருவார்கள். Ils viendront se disputer. இந்த மேரை எல்லாம் வீட்டு முற்றத்திலே போட்டு எரிக்கிறதை மற்றவர்கள் காணும்போது என்ன நினைப்பார்கள்? Quand on a pris la myrrhe et qu'ils ont été en train de brûler, qu'est-ce qu'ils auraient அவர்கள் dit les சொல்லிருப்பார்கள், autres? இப்படி Les எல்லாம் voisins. எரிக்காமல் எங்களுக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லிருப்பார்கள் அல்லவா? Ils auraient dit mais t'aurais pas dû brûler mais le donner à nous. சொந்தக்காரர்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா? Ils auraient dû avoir la famille. அந்த குடும்பத்தில் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்ட பிறகு Quand une famille a été sauvée, அவர்களுடைய சொந்தக்கார சகோதர குடும்பங்கள் இருக்கும். il y aura des familles, des voisins, des amis. இவர்கள் இந்த இவற்றை எரித்த பொழுது Une fois qu'ils ont brûlé ça, அவர்கள் எவ்வளவு கோபப்பட்டு ஒதுங்கி இருப்பார்கள்.
Qu'est-ce qu'ils auraient été mis en colère, ils se retiraient. இப்படி தங்களுடைய குடும்பங்களை இவர்கள் இழந்த அந்த கிரியைகளை அறிந்திருக்கிறதாக ஆண்டவர் சொல்லுகிறார். Et le Seigneur, il dit, je connais tes œuvres parce que tu as perdu ta famille à cause de moi. நண்பர்களை இழந்த அந்த கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் Le சொல்லுகிறார். Seigneur, il dira, je connais, tu as perdu tes amis à cause de moi, tes œuvres. ஆகவே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வாசித்தவுடன் Et dès qu'on lit, je connais tes œuvres, அவன் நின்றது நடந்தது உட்கார்ந்தது இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் என்று முக்குத்தனமாக நம்பக்கூடாது. il ne faut pas penser bêtement que c'était quelqu'un qui était debout, marcher, c'est pas les choses simples. கண்டுபிடிக்க வேண்டும் இந்த இடத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று. Il faut trouver à cet endroit qu'est-ce qu'il dit le Seigneur. ஆகவே இந்த இடத்துல அவர் சொன்ன கிரியை என்ன? Quelle est l'œuvre qu'il dit à cet endroit? ரட்சிக்கப்பட்ட பொழுது தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்ட அந்த கிரியை. C'est-à-dire une fois qu'ils ont été sauvés, ils se sont sanctifiés. ஆண்டவர் உங்களுக்கு அதை சொல்ல Le வேண்டுமானால் Seigneur, s'il voulait qu'il vous le dise, உங்கள் வாழ்க்கையில் அது நடந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். regardez si dans votre vie ça s'est passé. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடன் Dès que vous avez accepté le Seigneur, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நீங்கள் எறிந்து விட்டீர்களா அல்லது வைத்திருக்கிறீர்களா என்று கண்டுபிடிக்க வேண்டும். vous devez trouver est-ce que les choses que le Seigneur n'aime pas, vous les avez gardées ou est-ce que vous les avez jetées. 1979 ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். En 1979, j'ai été sauvé. என்னுடைய சொத்து என்று ஒன்றும் இருக்கவில்லை. Il n'y a rien de moi-même. என்னை உபத்திரவப்படுத்தி கொல்ல போன Mais ma mère qui m'avait fait souffrir et qui voulait me faire mourir, எல்லாமே அவருடையதுதான். tout était à elle. அவர் என்ன செய்தார்? Qu'est-ce qu'elle a fait? பெரிய பெரிய கிலோ கணக்கு எடையுள்ள தங்க விக்கிரகங்கள் Et il y avait des choses qui étaient en or. இவற்றை எல்லாம் சபைக்கு கொடுப்போம் என்று தீர்மானித்தார். Et elle a pris la décision de le donner pour l'église. 79 ஆண்டிலேயே பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்க சிலைகளும் வளையல்களும் ஒட்டியானங்களும் எங்களுடைய வீட்டிலே எல்லா இடத்திலும் இருந்தன. Des statues d'or, des bijoux d'or, tout cela, ils étaient dans notre maison. அப்போ அவற்றை சபைக்கு கொடுக்க தீர்மானித்த Et பொழுது elle a décidé de donner pour l'église. அந்த நேரத்தில் எங்களை ஆண்டவருக்குள் நடத்தின அருமையான ஊழியக்காரர் கர்த்தருக்குள் மரித்து விட்டார், பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தன். அவர் சொன்னார், Et le pasteur qui nous avait conduit à l'époque, il nous a dit, இது கர்த்தருடைய சபைக்கு ஆகாது, et ça va pas pour l'église de Dieu, இதை நீங்கள் அழிக்க வேண்டும். il faut que vous le détruisiez. அவர் சொல்லிக் கொடுத்தார், Et il nous a appris, இதை யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம், il faut donner à personne. இதை உருக்கி வேறு நகை செய்யவும் வேண்டாம், Il a dit, ce n'est pas besoin de le fondre et faire d'autres bijoux, இது பிசாசுகளுக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, parce que ça a été consacré à des démons. இது அழிந்து போக வேண்டும் என்று Il faut சொன்னபோது que ça soit détruit. என்னுடைய தாய் ஒரு பெரிய சாக்கில் அந்த அவ்வளவு அந்த நகைகள் அந்த மோதிரங்களிலே எல்லாம் விக்கிரகங்கள் இருந்தன, அவற்றை எல்லாம் போட்டு Ma mère, elle a mis tous ces bijoux où il y avait des idoles et tout dans un sac. ரொம்ப கஷ்டப்பட்டு மகாவலி கங்கையிலே போய் அதை எறிந்தோம். Et elle a été le mettre dans un fleuve. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ளது 79 ஆண்டிலே. Et en 79, il y avait des millions de roupies. இது போல அநேகருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்று எனக்கு தெரியும். Moi, je sais que beaucoup d'entre vous, vous avez fait ça. ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? Pourquoi je vous le dis? இப்படி சில அசுத்தங்களை வைத்துக்கொண்டு Certains, vous avez des impuretés. அதை எறிந்து விட மனதில்லாமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேகர் Il உண்டு. y a beaucoup de chrétiens, ils n'ont pas envie de les jeter. அதனால் அவர்களை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுவார், Donc le Seigneur, en les regardant, il dit cela. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். Moi aussi, je connais tes œuvres. மற்றவங்களுக்கு எரிந்தவர்களுக்கு சொல்லுவார், Il dit à ceux qui ont jeté se jeter, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். je connais aussi tes œuvres. எழுதுனா சத்தம் வராது, தொனி வராது. Mais il n'y aura pas la tonalité qui va avec, la même chose. சொல்லும் போது அந்த தொனி வரும். Quand on dit, il y aura la அப்ப tonalité. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து Maintenant, le Seigneur, il vous regarde et vous dit, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரா, est-ce qu'il te dit, je connais tes œuvres? அல்லது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் Est-ce qu'il dit, moi, je connais bien tes œuvres? என்று சொல்லுகிறாரா என்று நீங்கள் தான் பார்க்க C'est வேண்டும். à vous de déterminer ce que ça veut dire. கர்த்தருக்கு பிடிக்காத பொருட்கள் Les choses que Dieu n'aime pas, உங்கள் வீட்டிலே இருக்குமானால் s'ils sont dans la maison, அது எவ்வளவு பெருமதியானதா இருந்தாலும் même s'ils ont beaucoup de valeur, அதை நீங்கள் எறிந்து விடாவிட்டால் si vous ne le jetez pas, கர்த்தருடைய கிருபை உங்களை அடையாது. la grâce de Dieu n'atteindra pas. கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்கு வராது. La pleine bénédiction ne rentrera pas chez vous. ஆகவே போய் தேடி பாருங்கள். Donc, allez chercher. அந்த சூட்கேஸுக்குள்ளே தேடுங்கள். Allez chercher dans la valise. போய் தேடுங்க, கூரைக்கு மேல எங்க எல்லாம் Allez வச்சிருக்கீங்களோ chercher dans vos greniers. தேடி பாருங்க. Cherchez bien. டைம் இல்ல பாஸ்டர். Je n'ai pas le temps, pasteur. சரி பரவாயில்ல, அது உங்க பிரச்சனை. Ça, c'est votre problème. அப்போ இது முதலாவது.
Ça, c'est premièrement. அடுத்தது அவர்களுக்கு வருமானம் இல்லாமல் போனாலும் Deuxièmement, même s'ils avaient plus de revenus, அவர்கள் கர்த்தருக்காக உண்மையாய் இருந்தார்கள். ils étaient fidèles pour le Seigneur. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களிடத்துல இந்த சிமர்னா அர்ப்பணிப்பு கிடையாது. Mais beaucoup de chrétiens, ils n'ont pas cette consécration qu'il y avait à Smyrne. 93ஆம் ஆண்டு நான் இங்கிலாந்திலே படிக்க போயிருக்கிறேன். En 93, j'ai été étudié en Angleterre. அதாவது ஒரு பாஸ்டராய் தான் நான் படிக்க போனேன். J'ai été étudié en tant que pasteur. நான் பாஸ்டர் ஆனது 86ஆம் ஆண்டு. En 86, j'étais pasteur. இங்கிலாந்திலே யுனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர், அது ஒரு பயங்கர ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அதுல செலவெல்லாம் ரொம்ப அதிகம். À l'université de Manchester, j'ai été étudié, c'était très cher là-bas. ஆகவே முதல் விடுமுறைக்கு லண்டன் வந்தோம். Donc aux premières vacances, on est venu à Londres. பணம் இல்லை. On n'avait pas d'argent. அப்போ எனக்கு ஒரு வேலையை கொடுக்கிறதாக ஒருத்தர் சொன்னார். Une personne a dit, je te donnerai du travail. அப்போ நான் அந்த வேலைக்கு போனால் Et quand j'ai été à ce travail, நான் சிகரெட்டும் சாராயமும் விற்க வேண்டும். il fallait que je vende du cigarette et de l'alcool. மற்றதும் விற்கணும். D'autres choses aussi. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. Mais moi, j'avais un petit problème. எனக்கு பணம் தேவை. Moi, j'ai besoin d'argent. ஒரு உத்தியோகம் கிடைத்திருக்கிறது. J'ai trouvé un travail. நான் இந்த உத்தியோகத்தை செய்யாவிட்டால் எனக்கு அந்நிய தேசத்திலே யாரும் இல்லாத நாட்டிலே எனக்கு வாழ்க்கை இல்லை. Donc si je fais pas ce métier dans ce pays étranger, j'avais rien. சாப்பாடு இல்லை. Même pas à manger. அப்போ எனக்கு ஒரு தீர்மானம். Donc moi j'ai pris une décision. இந்த வேலையை செய்வதா இல்லையா, லீவுக்கு மாத்திரம். Je fais ce travail ou pas, c'est juste pour les vacances. நான் ஒரு பாஸ்டர் தானே. Moi je suis un pasteur. எனக்கு இறையியல் தெரியும் தானே. Je connais la parole. ஆகவே நான் அந்த வேலையை செய்ய தீர்மானித்தேன். Donc je me suis dit je vais quand même faire le travail. அதற்கு நான் கொடுத்த காரணங்கள், Les raisons que j'ai données. சும்மா விசுவாசி இல்ல தானே, நான் பாஸ்டர். Je suis pas un simple croyant mais un pasteur. பாஸ்டர் சொன்னா சரியா தான் இருக்கும். Mais si le pasteur dit c'est correct. முதலாவது காரணம், Première raison. இது என் நிரந்தர தொழில் அல்ல. C'est pas un métier définitif. நான் ஊழியக்காரன். Je suis un serviteur de Dieu. வெறும் 2 மாதங்களுக்கு தானே. C'est juste pour 2 mois. கர்த்தர் அறிவார். Dieu connaît tout. இரண்டாவது காரணம், Deuxième raison. நான் இந்த தேசத்துக்கு என்ன உல்லாச பிரயாணமாகவா வந்திருக்கிறேன்? Est-ce que je suis venu dans ce pays pour des vacances? நான் ஊழியக்காரனாக படிக்க Je வந்திருக்கிறேன். suis venu en tant que serviteur de Dieu pour étudier. ஆகவே இது எந்த ஒரு கதவு திறந்தாலும் அதை திறக்கிறவர் கர்த்தர் Donc ஒருவரே. quelle que soit la porte qui s'ouvre, c'est Dieu qui me l'ouvre. ஆகவே கர்த்தர் திறந்ததிலே குறை கண்டுபிடிக்க மாட்டேன். Donc je ne trouverai pas de défaut dans le travail que Dieu me donne. அப்படியே இது சரியில்லாத ஒரு உத்தியோகம் என்றால், Même si c'est un travail qui n'est pas bon, நாளை மறுதினம் அந்த உத்தியோகத்தை நான் செய்ய போகிறேன். demain, après-demain, je vais le faire ce travail. நாளைக்குள்ளாக கர்த்தர் வேறொரு நல்ல தொழிலை எனக்கு தரட்டும். D'ici demain, le Seigneur, il me trouvera un autre travail si c'est pas bon. இதுதான் சைன், இதுதான் அடையாளம். C'est ça les signes que j'attendais. நாளைக்குள்ளாக ஒரு நல்ல உத்தியோகம் வந்தால், Si décide entre demain, j'ai un autre travail, இப்போ வந்திருக்கிற உத்தியோகம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லையாம். je comprendrai que le travail que je viens de recevoir n'est pas bon. அப்படி ஒரு நல்ல உத்தியோகம் வராவிட்டால், Si le travail, j'ai pas trouvé quelque chose demain, கர்த்தருக்கு பரவாயில்லையாம் நாளை மறுநாள் இருந்து நான் அந்த உத்தியோகத்தை செய்வது. ça veut dire que ça arrange Dieu, il est d'accord pour que je fasse ce travail. ஏனென்றால் மனுஷன் வெளியரங்கமாய் பார்க்கிறான், கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். Parce que l'homme regarde à l'extérieur, mais Dieu regarde à l'intérieur du corps. சோ அது இரண்டாவது Cœur. காரணம். Ça, c'est la deuxième raison. மூன்றாவது காரணம், Troisième raison, நான் ஊழியக்காரன். je suis un serviteur de அந்த Dieu. சிகரெட்டையோ அந்த சாராயத்தையோ நான் தொட மாட்டேன். Je ne toucherai pas la cigarette ni l'alcool. வந்து கேட்கிறவனுக்கு சொல்லுவேன், Celui qui veut venir acheter, je dirais, நீயா எடுத்துக்கொள். prends-le toi-même. அந்த நான் பார்கோட் மெஷினை வச்சிருப்பேன், J'aurai le code barre, la machine. என் கையால் தொட மாட்டேன். Je ne toucherai pas de mes mains. நீ கொண்டு வந்து பார்கோட் இருக்கிற பக்கத்துக்கு திருப்பு. Toi, tu apporteras la bouteille, tu toucheras du côté, tourneras du côté de code barre. நான் மெஷினை பிடிப்பேன். Moi, je prendrai juste la machine. நீ பணத்தை செலுத்து. Toi, tu donneras l'argent. நான் அதை தொட மாட்டேன். Moi, je ne toucherai pas. ஏனென்றால் நான் ஊழியக்காரன். Parce que je suis un serviteur de Dieu. பிரேசல பாருங்க எவ்வளவு பரிசுத்தம். Regardez quelle sorte de பரிசுத்தம் sainteté. ஒழுகிக்கிட்டு இருக்குது எனக்கு. La sainteté qui était partout. 3 நல்ல காரணங்கள். சரியா? 3 bonnes raisons. நாலாவது காரணம், 4e raison. இதிலே ஒரு நாளைக்கு 16 ஹவர் வேலை எனக்கு. C'est-à-dire 16 heures par jour de travail. ஆகவே நல்ல சம்பளம். அந்த Yeah, காலத்துல c'était 3 பவுண்ட் கொடுத்தான் ஒரு மணித்தியால். C'est à 3 pounds pour 1 heure. ஒவ்வொரு வாரமும் எனக்கு சம்பளம் கிடைக்கும். Et toutes les semaines, je devais avoir un salaire. முதல் வேலையாக தசம பாகத்தை ஒதுக்குவேன். Tout d'abord, je mettrai de côté ma dîme. விளங்குதா? Parce que vous comprenez. அப்புறம் என்ன, கர்த்தருக்கும் ஒரு லாபம். Mais donc, Dieu aussi, il aura sa bénéfice. தசம பாகம். அப்போ இப்படி இந்த மாதிரியான தீர்மானங்களை எடுத்து Et donc, quand j'ai pris ce genre de décision, அந்த உத்தியோகத்திலே சேர்ந்தேன். je me suis mise dans ce métier. அந்த உத்தியோகம் செய்யும்போது அந்த சிகரெட்டு அந்த சாராயெல்லாம் வாங்கிட்டு வரவன பார்கோட் குடிக்கும்போது அது பிடிக்கும்போது நான் அந்நிய பாஷை தான் பேசுவேன். அவனுக்கு தெரியாத அவன் நினைப்பான் நான் தமிழ் பேசிக்கிட்டு Et இருக்கேன். quand je tenais le code barre devant l'alcool et tout, moi je parlais en langue. 3 வாரங்கள் அந்த வேலையை செய்தேன். J'ai fait 3 semaines ce travail. நான் உண்மையை சொல்லவா,
Mais une chose, என்னதான் நான் சொன்னாலும் peu importe ce que je disais, எனக்கு உள்ளே தெரியும் நான் செய்வது அசுத்தம் அசிங்கம் என்று. mais à l'intérieur de moi, je savais ce que je faisais, c'était une impureté, c'est quelque chose de mauvais. இந்த மாதிரி யாராவது நீங்கள் செய்கிறவர்கள் இருந்தால் S'il y a des gens comme cela qui font de telles choses, சும்மா வெளியே சாட்டுகள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் même si vous vous donnez plein de raisons à l'extérieur, உங்கள் மனதுக்குள்ளே ஒரு அரிப்பு இருந்து கொண்டே à l'intérieur de votre cœur, ça doit gratter. நிம்மதி இருக்காது. Vous ne devez pas avoir la paix. அப்படி வருகிற அந்த வருமானம் அந்த பணத்தை பார்க்கும் போதே அருவருப்பாய் இருக்கும். Quand vous voyez ce genre de revenu, cet argent, vous devez être dégoûté. அந்த நேரம்தான் À ce moment-là, இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் என்னோடு பேசினார். à travers ce verset, le Seigneur m'a parlé. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் Je என்று connais tes- பல்லை கடித்து கொண்டு சொன்னார். Il a dit en grinçant des dents, je connais tes œuvres. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Mais gloire à Dieu. ஒரு நாள் வந்தது 3 வாரங்களுக்கு பிறகு Et 3 semaines après, உண்மையாகவே நான் அதை விட்டு மனம் திரும்பினேன். je me suis repenti vraiment. மனம் திரும்பி உபவாசம் எல்லாம் இருந்து ஜெபித்து ஓகே Je ஆகிவிட்டேன். me suis repenti, j'ai jeûné et je me suis remise. அப்படி மனம் திரும்பி உபவாசித்து ஆண்டவருக்குள்ளே வந்தவுடன் Et quand une fois que je me suis repenti et j'ai jeûné et tout, கர்த்தர் நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுத்தார். le Seigneur il m'a donné un beau métier. ஆமென். Amen. இல்ல இதுதான் ஆண்டவருடைய நாட்டி வேலை. C'est vraiment le travail que Dieu il aime pas faire. நாம் நினைக்கிறபடி அவர் செய்ய மாட்டார். Mais il fait jamais ce que nous on attend. இதை விட்டு வெளியே வந்தவுடன் நான் நினைத்தது, Et dès que j'ai abandonné, j'ai pensé, ஓ நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, bon et fidèle serviteur de Dieu, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், tu as été fidèle en peu de choses. அநேகத்தில் அதிகாரியாக்குவேன். Je vais te donner propriétaire de beaucoup de choses. Non, c'est pas comme ça. திங்க இல்லாம போயிருச்சு. Et j'avais plus rien. போறதுக்கு வாரத்துக்கு இடம் இல்லாம போயிருச்சு. J'avais même pas d'endroit où se loger. லண்டன் மாநகரிலே Dans la ville de Londres, தெருவிலே இருக்க வேண்டி வந்தது எனக்கு. j'étais obligé d'être dans la rue. அந்த வேலைக்கு போறதுக்காகவே நான் ஒரு கார் வாங்கி இருந்தேன். Et pour aller à ce travail, je me suis acheté une voiture. புது கார்ல தான் வாழ்க்கைன்னு போயிருச்சு. Et j'ai vécu à la fin dans la voiture. என்ன நடந்தது தெரியுமா? Vous savez ce qui s'est passé? பாதையிலே அந்த பக்கம் மேசி, இந்த பக்கம் நான். Et d'un autre côté, il y avait merci, de l'autre côté, moi. சூப்பர் மார்க்கெட் வரை நடந்து போவோம். Et on marchait jusqu'au supermarché, கீழே பார்த்துக்கிட்டே நடந்து போவோம். en regardant par terre. சாப்பிடுறதுக்கு ஒன்றும் பணம் இல்ல ஆண்டவரே. Seigneur, on n'a pas d'argent pour manger. ஏதாவது பைசா என்கிட்ட இருந்தாவது விழுந்து கிடக்கணும். Si quelqu'un a perdu une pièce de sa poche, இங்கிலாந்து லண்டன் மாநகரில் பொறுக்கியாய் மாறினேன். donc je suis devenu vraiment le clochard de Londres qui cherchait des pièces. சில்லறை பொறுக்கியாய். C'est-à-dire pour chercher des pièces. திடீர்னு ஒரு பென்ஸ் கிடைக்கும், ஒரு சதம். Quelquefois, il y a 1 centime. மேசி ஒரு சதம் கிடைச்சிருச்சும்பே. Et je disais merci, voilà 1 centime. Praise the Lord. கொஞ்ச நேரத்துல அது சொல்லுங்க 2 சதம் கிடைச்சிருச்சு எனக்கு. Et gloire à Dieu, la minute après une deuxième. இப்படி ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோம். Pendant une année, on était dans la difficulté. ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, Pas 1 mois ou 2. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோம். Une année. கர்த்தர் இதைத்தான் சொல்கிறார், உன் கிரியைகளை C'est அறிந்திருக்கிறேன். de ça que Dieu parle en disant je connais tes œuvres. சில நேரம் அன்பானவர்கள் நீங்கள் செய்யும் உத்தியோகங்கள், Mais bien aimé, quelquefois le métier que vous வியாபாரங்கள், faites, le commerce, உங்கள் வருமானங்கள் vos revenus, கர்த்தருக்கு பிரியமில்லாததா இருந்தால் même si ça ne plaît pas au Seigneur, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. la bénédiction de Dieu ne viendra pas à vous. ஸ்மர்னாவிலே என்ன செய்தார்கள்? À Smyrne, qu'est-ce qu'ils ont அந்த fait? வருமானத்தை விட்டு விட்டார்கள். Ils ont laissé tomber leur métier. வேண்டாம் என்றார்கள். Ils ont dit on n'en veut pas. கர்த்தர் அவர்களுக்கு சொல்கிறார், உன் கிரியைகளை Et le நான் Seigneur leur அறிந்திருக்கிறேன். dit je connais tes œuvres. சரியா? அதோடு அடுத்தது சொல்லப்படுகிறது, Et ensuite il est dit உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன். je connais ta tribulation. என்ன உபத்திரவம்? Quelle அந்த tribulation? ஊரார் எல்லாரும் இவர்களை துன்பப்படுத்த தொடங்கினார்கள். Les gens de cette ville ont commencé à les martyriser. எல்லாரும் அவர்களை எதிரிகளாய் பார்க்க தொடங்கி Ils ont விட்டார்கள். commencé à les voir comme des ennemis. கிறிஸ்தவர்களை அருவருக்க தொடங்கினார்கள். Ils ont commencé à être dégoûtés des chrétiens. அதனால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு வந்தது. Et ils ont eu des grands problèmes, des gros dégâts. ஆண்டவர் சொல்கிறார், இந்த உபத்திரவத்தை நான் Et அறிந்திருக்கிறேன். le Seigneur, c'est là où il dit je connais tes tribulations. கர்த்தருக்காக நாம் எழுந்து நிற்கும் பொழுது, Mais bien aimé, quand on se lève pour le Seigneur, கர்த்தருக்குள்ளே வராத நம்முடைய உறவினர்கள் நம்மை உபத்திரவப்படுத்த ஆரம்பிப்பார்கள். nos gens de notre famille vont commencer à nous faire des tribulations. கர்த்தருக்குள் இல்லாத நண்பர்கள் நம்மை பகைக்க ஆரம்பிப்பார்கள். Les amis qui ne sont pas dans le Seigneur vont être des ennemis. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கின்ற கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் உங்களை எதிரிகளாய் Vos பயன்படுத்துவார்கள். collègues qui ne sont pas des chrétiens, ils vont vous considérer comme des ennemis. பாடசாலையில உங்களுக்கு நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். Dans l'école, vous aurez plus d'amis. இது உபத்திரவம். C'est ça les அது tribulations. மாத்திரமல்ல, Non seulement ça, ஸ்மர்னாவிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்களை வந்து அடித்தார்கள்.
Tous ceux qui vivaient à Smyrne, ils ont été frappés. ரோம அரசாங்கமே அவர்களை வந்து தாக்கியது. Le gouvernement romain est venu les attaquer. ஏனென்றால் இவர்கள் அந்த மேர் விற்பனை செய்யும் பொழுது அதனுடைய வரி அரசாங்கத்துக்கு வரும். Parce que quand ils vendaient ce parfum de la myrrhe, il y avait les taxes qui allaient au gouvernement de Rome. குடும்பங்கள் ரட்சிக்கப்பட அந்த மேர் உற்பத்தி அந்த வியாபார ஸ்தலங்கள் மூடப்படுவதை பார்த்து ரோம அரசாங்கம் இவர்களை உபத்திரவப்படுத்தியது. Les familles, quand ils étaient plus, ils étaient sauvés. On voyait que le gouvernement romain, il était déçu parce que les taxes ne rentraient pas. ரோம அரசாங்கம் வந்து சொன்னது, Et le gouvernement romain a dit, உங்களுடைய இந்த உற்பத்தி இடத்தை நாங்கள் பறிமுதல் செய்கிறோம் என்று. nous allons prendre tout cet endroit que vous fabriquez. நீங்கள் இவற்றை எரிக்க முடியாது, சட்டப்படி எரிக்க முடியாது. Vous ne pouvez plus légalement le détruire, le brûler. உங்களுக்கு வேண்டாம் என்றால் அரசாங்க சொத்தாய் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று அரசாங்கம் சொன்னது. L'État a dit, si vous ne voulez pas, nous allons le prendre, ça sera l'héritage de l'État. ஆனால் சிமர்னாவில் இருந்த கிறிஸ்தவர்கள் அதற்கு இடம் கொடுக்காதபடியினால் Mais parce que les chrétiens de Smyrne n'ont pas laissé la place à ça, அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ils ont été arrêtés. அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு Ils ont été arrêtés par l'État. மரண தண்டனை விதிக்கப்பட்டது. Ils ont eu la peine de mort. சிமர்னாவில் அநேகர் Beaucoup en Smyrne. தாங்கள் உற்பத்தி செய்த அந்த மேரை அரசாங்கத்துக்கு கொடுக்காதபடினால் மரண தண்டனைக்கு உள்ளானார்கள். Parce qu'ils n'ont pas arrêté de faire, ils ont arrêté de faire la myrrhe, ils ont eu la peine de mort. அதனாலே சிமர்னாவில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு வெளியரங்கமாய் இயங்க முடியாமல் போய்விட்டது. Donc les gens de Smyrne ne pouvaient pas agir vraiment publiquement. அண்டர்கிரவுண்ட் சபையாக சிமர்னா சபை மாறியது. L'église de Smyrne est devenue une église souterraine. ரகசியமாக அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டி Ils வந்தது. ont été obligés vraiment d'adorer le Seigneur en secret. 50 வருஷங்களாக பாதாளங்களிலே கிடங்குகளிலே ஆராதனை செய்து கொண்டிருந்த சபையை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், C'est le Seigneur en regardant cette église pendant 50 ans qui vivait souterrainement, il dit, உன் கிரியைகளையும் je connais tes œuvres உன் உபத்திரவத்தையும் et je அறிந்திருக்கிறேன். connais ta tribulation. ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் உண்டா? Et quand vous avez vraiment des tribulations pour le Seigneur, எங்கே இன்றைக்கு ஸ்தேவான்கள்? il y a des Étienne இன்றைக்கு எங்கே உபத்திரவத்துக்குள்ளாக போகிறவர்கள்? et ceux qui vont dans les tribulations. சும்மா குடும்பத்திலே உள்ளவர்கள் முறைக்கிறார்கள் என்றாலே சிலர் சபைக்கு வர மாட்டேன் Certains, என்கிறார்கள். quand ils voient que leurs gens de la famille se fâchent, ils viennent plus à l'église. புருஷன் முறைக்கிறார், Le mari, il est en colère. மனைவி ஒரு மாதிரி நடந்து கொள்கிறாள். நான் சபைக்கு போனால் L'épouse, elle se conduit bizarrement quand je vais à l'église. வீட்டு கூட்டத்துக்கு போக ஆசை, J'ai envie d'aller à l'église, à la cellule de prière. ஆனா மாமா Mais mon முறைக்கிறார். அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்றார் மாமா. C'est mon oncle. சரியா? இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். C'est ce qu'ils disent tous. ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கு உண்மையாக உபத்திரவம் இருக்கிறது? Mais combien de personnes vous avez des vraies tribulations ஆண்டவருக்காக pour le Seigneur? அவர்களுடைய அந்த உபத்திரவத்தை அறிந்திருக்கிறதாக ஆண்டவர் சொல்லுகிறார். Et le Seigneur, il dit, je connais tes tribulations. மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? Troisièmement, qu'est-ce qu'il dit? இதுதான் சூப்பரான ஒரு விஷயம். Et ça, c'est... நீ ஐசுவரியம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன். வா, Je connais que tu es riche, mais je connais ta pauvreté. அது என்ன அர்த்தம் தெரியுமா? Qu'est-ce que ça veut dire? நீ சிமர்னாவாசி, Tu es un habitant de Smyrne. நீ இந்த மேர் உற்பத்தி செய்து விற்கின்ற வியாபாரம் செய்தவன். Tu es celui qui fait le commerce de myrrhe. நீ நினைத்தால் Si tu penses உன் கைவசம் உத்தியோகம் இருக்கிறது. que le métier, il est dans tes mains. நீ நினைத்தால் உனக்கு இப்போ வருமானம். Si tu veux, tu peux avoir tout de suite le revenu. நீ பட்டினியாய் கிடக்கிறாய், Mais tu meurs de faim. எல்லாரும் உன்னை கொல்ல தேடுகிறார்கள். Les gens, ils cherchent à te tuer. ஆனால் இப்போ நீ நினைத்தால் Mais maintenant, si tu veux, அந்த எல்லாரோடும் சமாதானமாக முடியும். tu peux être bien avec tout le monde. இந்த மேர் உற்பத்தி செய்வதற்கு காலாகாலம் காத்திருக்க தேவையில்லை. Et tu n'as pas besoin d'attendre des années pour faire fabriquer la myrrhe. மூலதனம் தேவையில்லை. Tu n'as pas besoin de chercher. நீ உன் வீட்டில் இருக்கிற அந்த கல்லை எடுத்து Tu prends le caillou qui est dans ta maison. வீட்டு தோட்டத்தில் இருக்கிற அந்த மரப்பட்டையை உரித்து Tu prends l'écorce qui est de l'arbre de ta maison. அந்த எந்திரக்கல்லில் போட்டு இவற்றை Et நசுக்கினால் quand tu fais le mou, நீ காலையிலே இதை செய்தால் si tu le fais le matin, மதியத்துக்கு நீ பணக்காரன். l'après-midi, tu es riche. புரியுதா? இதுதான் இந்த சிமர்னா வாசிகளுக்கும் அநேக நமக்கும் இருக்கிற வித்தியாசம். C'est ça la différence entre les habitants de Smyrne et nous. இப்போ இன்றைக்கு தொழில் இல்லாத நாம் Et moi, qui n'a pas de métier, அப்படியே ஒரு தொழில் கிடைத்தாலும் même si je trouve un métier, மாத கடைசி வரை இருக்க வேண்டுமா இல்லையா சம்பளம் வருவதற்கு? est-ce que je dois attendre la fin du mois pour avoir le salaire ou pas? அப்படியே விவசாயம் செய்தாலும் Même si je fais அந்த l'agriculture, விதை வாங்க அந்த அந்த பசலை வாங்க பணம் வேண்டுமே. il faut que j'ai de l'argent pour acheter la semence, pour acheter l'engrais. சுமர்னாவில் வாழ்ந்தவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. Mais les gens de Smyrne, ils n'avaient pas tout ça. இப்ப
இப்போ நினைத்தால் Même s'il pense maintenant, 2 மணி நேரத்தில் பணக்காரனாகி விடலாம். dans 2 heures, il pouvait devenir riche. புரியுதா? அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். C'est ce que le Seigneur Jésus dit. உண்மையில் நீ ஐசுவரியன். En vrai, tu es riche. ஐசுவரியம் உன் வீட்டில் இருக்கிறது. La richesse est dans ta maison. உன் வீட்டு வாசலில் இருக்கிறது. Elle est à la porte de ta maison. உன் வீட்டுக்கு முன்னே இருக்கிற மரத்தில் இருக்கிறது. Elle est dans de l'arbre qui est devant ta maison. ஆனா நீ தரித்திரனா இருக்கிறாய். Mais tu es quand même pauvre. ஹலோ, இது உங்களுக்கு விளங்குதா? Est-ce que vous comprenez? இந்த பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez ce நீ point? நினைத்தால் Si tu le veux, 2 நாள் இழந்த அவ்வளவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். en 2 heures, tu peux avoir tout ce que tu as perdu. ஆனால் எனக்காக நீ தரித்திரனா இருக்க. Mais pour moi, tu es devenu pauvre. நீ சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாய். Tu es sans manger, சாப்பாடு எடுக்க வக்கில்லாத படினால அல்ல, pas parce que tu ne peux pas gagner ta vie, எனக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக mais en se disant, je ne veux pas tromper mon Dieu. நீ தரித்திரனா இருக்கிறாய். Tu es pauvre. உண்மையில் ஐஸ்வர்யம் உன் வீட்டிலே இருக்கிறது. Vraiment, la richesse est dans ta maison. உன் வீட்டு வாசலிலே கல் இருக்கிறது. Devant ta maison, il y a les cailloux. அதற்கு பக்கத்திலே மரம் இருக்கிறது. À côté, il y a l'arbre. யாரும் தேவையில்லை. On a besoin de personne. நீயே போய் ஒரு சின்ன கல்லை உடைத்தாய். Toi-même, tu vas briser un caillou. நீயே போய் ஒரு பட்டையை உரித்தாய். Tu prends l'écorce de l'arbre, அரைத்தாய். tu mous, போய் விற்றாய். tu vas le vendre பணத்தோடு வந்தாய். et tu reviens avec l'argent. புரியுதா உங்களுக்கு? Est-ce que tu comprends? துரித கதியில் ஐஸ்வர்யமாகின்ற அத்தனை பொக்கிஷங்களும் உன்னிடத்தில் இருக்கத்தக்க Il a dit que rapidement tu peux avoir les richesses சாப்பாடு இல்லாமல் sans manger. ஜனங்கள் உன்னை கொல்லுவார்கள் என்று ஒளிந்து கொண்டு Tu te caches en disant les gens vont te tuer. ரகசியமாக இந்த தரித்திர உபத்திரவத்துக்குள் இருக்கிறாயே. Tu vis dans cette vie de pauvreté. அதை நான் அறிந்திருக்கிறேன். Ça, je le connais. Je connais ses œuvres. இன்றைக்கு இந்த நிலைமை உங்களுக்கு இருந்தால் இந்த வசனம் உங்களுக்கு தான். Et si vous êtes dans cette situation, cette parole est pour vous. அதனால தான் நான் சொல்வேன், ஊழியத்துக்கு வருகின்ற என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவேன். C'est pour ça que je dis à mes étudiants qu'il faut le ministère. அவர்கள் சும்மா வருவார்கள், அவர்களுக்கு தொழில் செய்ய முடியாத நிலையில் வருவார்கள். Certains, ils n'ont pas de métier, ils viennent. ஒன்றும் தொழில் செய்ய முடியாது. Ils peuvent faire aucun métier. படிப்பறிவில்லை. Ils sont incultes. வெளிநாடுகளுக்கு போக முடியாது. Ils peuvent pas aller à l'étranger. அந்த நிலையில் என்னிடத்திலே வருகிற மாணவர்களை Et les étudiants qui viennent comme ça, ஒரு 4 வருஷங்களுக்குள்ளாக en 4 ans, எல்லாரும் எங்களிடத்திலே வா என்று கூப்பிடத்தக்க விதத்திலே உயர்த்துவதுதான் என்னுடைய ஊழியம். notre ministère, on les élève à tel point que les autres ils disent viens avec nous. மொழிகள், கம்ப்யூட்டர், மியூசிக் எல்லாம் கற்றுக் கொடுத்து On leur apprend les langues, l'ordinateur, toutes sortes de choses. ஒரு உலக பட்டம், ஒரு BA என்கின்ற ஒரு தியாலஜி அல்ல, யூனிவர்சிட்டி பட்டத்தை கொடுத்து On les amène jusqu'à un diplôme vraiment. இப்போ உனக்கு தொழில் செய்யலாம். On dit maintenant tu peux faire un métier. இப்போ உனக்கு எல்லாரும் உன்னை வேண்டும் என்று அழைப்பார்கள். Maintenant tout le monde va t'inviter. இப்போ உனக்கு வெளிநாடு போகலாம். Maintenant tu peux aller à l'étranger. இப்படி ஒரு நிலைக்கு வந்த பிறகு Et une fois que tu es arrivé à cet état, அதை செய்யாமல் ஊழியத்துக்கு வா. on dit tu fais pas ça mais tu vas faire le ministère. அதுதான் சிறந்த அர்ப்பணம். C'est ça la meilleure consécration. ஒன்றும் செய்ய முடியாமல் ஊழியத்துக்கு வருகிறேன். Et je dis je peux rien faire et donc je viens au ministère. நேரம் இருக்கும் பொழுது நான் ஊழியம் செய்கிறேன். Quand j'ai le temps, je fais le ministère. இது யாரும் செய்ய முடியும்? Personne ne peut le faire. நேரம் இல்லாமல் நான் நேரத்தை உருவாக்கி ஊழியம் செய்கிறேன். இதுதான் ஆண்டவருக்கு தேவை. Et quand j'ai pas le temps, je consacre, je crée le temps pour faire le ministère. தொழில் செய்ய முடிந்தும் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து அதனால் கஷ்டப்படுகிறேன். அதுதான் ஆண்டவருக்கு தேவை. Je peux faire le métier mais je mets de côté mon métier et je fais pour le Seigneur. C'est ça le vrai chrétien. இதுதான் அந்த சிமர்னாவினர். C'est ce que la ville de Smyrne a fait. உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். Moi je vous le dis. நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று காலையிலே நான் பேசினேன், ஞாபகம் இருக்கிறதா? Ce matin j'ai parlé en disant faut que vous fassiez le service pour le Seigneur. அநேகர் சொல்வார்கள், Beaucoup disent ஊழியம் செய்ய ஆசையா இருக்கு j'ai பாஸ்டர். envie de faire le ministère pasteur. ஒரு பக்கம் நேரம் இல்ல. D'un côté j'ai pas le temps. இன்னொரு பக்கம் கர்த்தர் 7-8 பிள்ளைகளை கொடுத்துட்டார். Le Seigneur m'a donné 7 ou 8 enfants. ஆண்டவர் ஓவர் டைம் வேலை செய்வார் இந்த சீயோன் சபை ஜனங்களுக்கு புள்ள கொடுக்கிறதுக்கு. Donc certains ils viennent faire du temps en plus, de l'heure supplémentaire. அவர் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டே அங்கே வச்சிருக்கார், சீயோன் விசுவாசிகளுக்குன்னு சொல்லி ஆத்மாக்கள் வச்சிருக்கார், டக் டக் டக்னு வயித்துக்குள்ள போடுறதுக்கு. Il a quand même un département en disant pour mettre dans le ventre pour créer l'église de Sion. இது நான் 18 வருஷமா பார்த்துக்கிட்டு Ça தான். fait 18 ans que je regarde ça ici. நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். Moi-même je marie, je fais le mariage. அப்புறம் முத பிள்ளைய நானே ஜெபம் பண்ணுவேன். C'est moi-même qui va prier pour les dédicaces du premier enfant. கஞ்சத்தனம் இல்லாத ஜனங்க வர்ற போதெல்லாம் பிள்ளைய கொண்டாந்து ஏதாவது ஒரு புது பிள்ளைய கொண்டாந்து ஆசீர்வதிங்க. À chaque fois que je viens, ils montrent un enfant en disant bénissez-le. அதெல்லாம் நல்லதுதான். Ça marche bien. சொல்லுவார்கள், Mais ils disent பிள்ளைகளை பார்க்க வேண்டியிருக்கு பாஸ்டர். pasteur, on est obligé de s'occuper des enfants. எனக்கு ஆசை ஊழியம் செய்யறதுக்கு. J'ai envie de faire le ministère. ஆனா நேரம் இல்ல Mais j'ai பாஸ்டர். pas le temps pasteur. வழி இல்ல பாஸ்டர்.
பாஸ்டர் et pas le moyen. அப்படி இல்லாத போது அதை செய்வதிலே தான் அந்த ஸ்மிர்னாவினருக்கு பாராட்டு கிடைத்தது. Mais c'est quand on n'a pas le temps et qu'on le fait, c'est ce que la ville de Smyrne l'a fait. நேரம் இருக்கும் பொழுது சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது எவனும் செய்யலாம். Mais quand on a le temps et quand on a l'occasion, tout le monde peut le faire. ஆகவே இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். C'est ce que le Seigneur dit. கடைசியாக C'est la dernière. தங்களை யூதர் என்று சொல்லியும் Mais ils se disent juifs அவர்கள் யூதர் அல்லாதிருந்தும் et ils ne le sont pas. சாத்தானுடைய கூட்டத்தாராய் இருக்கிறார்கள். Mais ils sont dans une synagogue de Satan. அவர்களையும் எனக்கு தெரியுமடா Et என்று il dit, je les சொல்லுகிறார். connais aussi. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கின்ற இந்த 7 சபைகளில் Et dans les 7 églises qui étaient dans l'Apocalypse, 2 சபைகளை ஆண்டவர் திட்டவே இல்லை. 2 églises, le Seigneur, il les gronde pas. ஒன்று இந்த ஸ்மிர்னா சபை, மற்றது பிலதெல்பியா சபை. L'un, c'est l'église de Smyrne et l'autre, celle de Philadelphie. இந்த ஸ்மிர்னா சபையை ஆண்டவர் திட்டவே இல்லை. Et le Seigneur ne les gronde pas, l'église de Smyrne. ஆகவே ஸ்மிர்னாவிலே இருக்கின்றவர்களை பற்றி அவர் சொல்லவில்லை. Mais il n'en parle pas de ceux qui sont dans Smyrne. அவர் என்ன சொல்லுகிறார்? Et qu'est-ce qu'il dit? தங்களை யூதர் என்று சொல்லி Ils se disent juifs, ஆனால் அவர்கள் யூதராய் இல்லாமல் mais ils ne le sont pas. யூதனாய் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை. யூதனாய் இல்லை என்றால் அவன் அந்நிய ஜாதியினன். Mais c'est pas grave s'ils sont pas juifs, même s'ils sont des païens. ஆனால் இந்த கூட்டம் அதை விட பயங்கரமானதாம். Mais ce groupe-là, il est encore plus terrible. சாத்தானுடைய கூட்டமாய் இருந்து கொண்டு Parce qu'ils sont dans le groupe de Satan. அவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்கிறார். Et il dit, je connais aussi les calomnies qu'ils font. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். Moi, je vous dis quelque chose, écoutez. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகின்ற எல்லாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. Et tous ceux qui se disent chrétiens ne sont pas tous chrétiens. இன்றைக்கு சபைகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகின்ற எல்லாருமே சபைகள் கிடையாது. C'est pas que tous ceux qui se disent églises sont des vraies églises. சிலர் Certains சாத்தானுடைய கூட்டம். sont des groupes de Satan. சில சபைகள் Certaines églises சாத்தானுடைய சபைகள். sont des églises de Satan. கவனமாய் இருக்க Il வேண்டும். faut faire attention. தெரியாமல் மாட்டிக்கொள்ள கூடாது. Il ne faut pas se prendre sans இந்த savoir. ஸ்மிர்னா ஜனத்தினர் Les gens de Smyrne, இவர்கள் உபத்திரவங்களுக்குள்ளே போகிறார்கள். ils சரி, étaient dans les tribulations, இவர்கள் போராட்டங்களுக்குள்ளே பசிப்பட்டினிலே போகிறார்கள். ils சரி, étaient dans les problèmes, dans les famines, அந்த நேரத்தில் இவர்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. mais ils avaient une faiblesse à ce moment. என்னவென்றால் பசியிலே அல்லவா இருக்கிறார்கள். Ils étaient dans la famine. திடீரென பக்கத்து கிராமத்துல இருந்து யூதர்கள் சொல்வார்கள், Et les juifs qui étaient à côté, ils pouvaient dire, அங்க உபத்திரவமா, ben là-bas il y a des இங்க tribulations, வாங்க சாப்பாடு தான். mais viens ici à manger. ஓகேப்பா, நீங்க யாரு? Mais vous, vous êtes qui? நாங்களும் யூதர்கள் தான். Nous aussi on est des juifs. நாங்களும் விருத்த சேதனம் பண்ணி கொண்டு தான் Nous இருக்கோம். aussi on a été circoncis. நாங்களும் நியாயப்பிரமாணம் தான் Nous aussi வச்சிருக்கோம். on a les commandements, les இப்ப lois. இவர்கள் பார்க்கும்போது Et quand ils vont voir, பசி மயக்கம், ils sont fatigués par la faim, உபத்திரவ பயம், ils ont la peur de la tribulation, பார்க்கும்போது உண்மையாக இவர்கள் யூதர்களை போல தான் தெரியும். et ils ressemblent tous à des juifs. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்பா Mais gloire à Dieu. என்று போவார்கள். Et ils vont y aller. அங்கே போன பிறகு தான் தெரியும் Et une fois qu'ils ont été voir, இவர்கள் யூதர்கள் என்று சொன்னது போய் c'est faux ceux qu'ils ont dit que c'était juifs. புறஜாதியாராய் இருந்தாலாவது பரவாயில்லை, Même s'ils étaient des païens, c'est pas grave. சாத்தானுடைய கூட்டம் என்று. C'était vraiment un groupe de Satan. நான் சொல்லவில்லை பாரிஸில் இருக்கிற எல்லா சபைகளும் சாத்தானுடைய கூட்டம் என்று. Moi, je ne dis pas que toutes les églises de Paris sont des groupes de Satan. ஆனால் இந்த வார்த்தையின்படி நான் உங்களுக்கு Mais moi, சொல்லுகிறேன், je dis selon la parole qui est dite, எல்லா கிறிஸ்தவர்களையும் நம்ப ne வேண்டாம், croyez pas à tous les chrétiens. எல்லா சபைகளையும் நம்ப Ne வேண்டாம். croyez pas à tous les églises. உபத்திரவம் வரும் பொழுது Quand les tribulations viennent, ஆறுதல் படுத்துவதற்கு வருகின்ற சபைகளும் கிறிஸ்தவர்களும் உண்டு. il y a des églises aussi qui viennent pour donner la consolation. தேவைகளோடு இருக்கும்போது Quand on est avec des besoins, அந்த தேவைகளை சந்திக்க வருகிற கிறிஸ்தவர்களும் சபைகளும் உண்டு. il y a des chrétiens ou des églises qui viennent pour rencontrer ces besoins. ரொம்ப கவர்ச்சியாய் இருக்கும். Elles paraissent très séduisantes. ஸ்மிர்னாவிலே அண்டர்கிரவுண்ட் சர்ச், Et Smyrne, c'était une église souterraine. அதுவும் எவன் கண்டுபிடித்தாலோ மாட்டிக்கொள்வோம் என்ற பயம் வேறு. Et d'un autre côté, ils se disent si on est pris, on va maltraiter. அதை விட அங்கே பார்க்கும்போது அது நன்றாக இருக்கும். Et là-bas, ça paraissait mieux. போனால் Une fois qu'ils ont été, மாட்டிக்கொள்வார்கள். ils étaient pris. இதை கவனமாய் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். Et ça, il faut faire très attention. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் நம்பிவிட வேண்டாம். Donc ne faites pas confiance à tous les chrétiens dans le monde. நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள் என்று கவனமாய் இருக்க Faites வேண்டும். attention avec qui vous avez des relations. மின்னுகிறதெல்லாம் பொன்னல்ல என்று உலகமே சொல்லுகிறது. Le monde lui dit tout ce qu'on voit n'est pas de l'or. அதுபோல கவனமாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், De même, le Seigneur il dit faites attention. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி Ils se disent chrétiens, கிறிஸ்தவர்களைப் போலவே பாட்டு பாடி, ils chantent comme des chrétiens, கிறிஸ்தவர்களைப் போலவே ஆராதித்து, ils adorent comme les chrétiens, கிறிஸ்தவர்களைப் போலவே ஆண்டு விழா நடத்தி, ils font les anniversaires comme des chrétiens, அபிஷேகம் நடத்தி ils font l'onction. செய்கிற கூட்டங்கள் உலகத்திலே அநேகம் உண்டு. Il y en a beaucoup qui font ce genre de அது choses. எல்லாமே பரிசுத்த கூட்டம் கிடையாது. Mais tous ne sont pas saints. சில, Certains. பல அல்ல, சில Pas tous, mais certains. சாத்தானுடைய கூட்டங்கள் இருக்கத்தான் Il y a des செய்கிறது. groupes de Satan, il en faut. தெரியாமல் மாட்டிக்கொண்டால் Et si vous êtes pris,
அவ்வளவுதான். C'est fini. இதைத்தான் சிமர்னா ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார். C'est ce que le Seigneur a dit à l'église இப்ப de புரியுதா? Smyrne. இது உங்களுக்கு பொருந்துகிறதா இல்லையா இந்த 4 விஷயங்களும் என்று Est-ce எனக்கு தெரியாது. que, moi je ne sais pas si ces 4 choses ça vous convient நீங்கள் ou தான் pas. பார்த்துக் கொள்ள வேண்டும். C'est à vous de voir. கர்த்தருக்காக நீங்கள் தேவையில்லாத அசுத்தங்களை விட்ட அந்த கிரியைகள் உங்களிடத்துல இருக்கிறதா? இதுதான் கிரியை. இப்ப விளங்குதா? Les œuvres pour le Seigneur, est-ce que vous avez des choses, des impuretés que vous avez abandonnées? கர்த்தருக்கு பிடிக்காதவை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீடுகள் இருந்தால் விட வேண்டும். S'il y a des choses que le Seigneur n'aime pas, il faut les laisser. அது பெரிய நஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை, Même si c'est une grande perte, il faut le faire. விட வேண்டும். Il faut l'abandonner. அந்த கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்கிறார். Donc ces œuvres-là, je les connais, dit Seigneur. அதனால் ஏற்படுகிற உபத்திரவங்களை அறிந்திருக்கிறேன் என்கிறார். Mais à cause de cela, je connais aussi vos tribulations. நண்பர்கள் உறவினர்கள் பகைவர்களாய் மாறுவார்கள். Les amis, les familles peuvent devenir des ennemis. சாப்பாடு வருமானம் இல்லாமல் போகும். Et peut-être pas de nourriture, pas de revenus. பசி பட்டினி எல்லாம் வரும். Peut-être la famine. அந்த உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன் Et என்கிறார். il dit, je connais aussi ces tribulations. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், Troisièmement, le Seigneur a dit, நீங்கள் நினைத்தால் si vous le voulez, இதை விட நன்றாக இருக்கலாம். அவ்வளவுதான். vous pouvez vivre mieux encore. இப்ப இந்த ஆண்டு விழாவுக்கு கூட வராமல் வீட்ல இருந்து டிவி பார்க்கலாமே. Mais même sans venir à cet anniversaire de l'église, vous pouvez être chez vous devant la télé. ஊழியம் செய்யாமல் வியாபாரம் செய்யலாமே. Sans faire le ministère, mais faire le commerce. சர்ச்சுக்கு வராமல் வேலைக்கு போகலாமே. Sans venir à l'église, aller au travail. ஞாயிற்றுக்கிழமை இரட்டை சம்பளத்துக்கு வேலை செய்யலாமே. Mais au dimanche, on peut avoir double salaire. இப்படி எல்லாம் செய்ய முடிந்தும், Même si vous pouvez faire tout cela, அப்படி செய்தால் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் mais ceux qui, s'ils font ça, ils seraient bien. அப்படி செய்யாமல் Sans faire cela. கஷ்டப்படுகிறதை அறிந்திருக்கிறதாக ஆண்டவர் Il சொல்லுகிறார். dit, je connais ceux qui se donnent du mal et qui font. இதுதான் ஆண்டவருக்கு வேண்டும். C'est ce que dit le Seigneur. அப்படி இருக்கின்றவர்களை Ceux qui sont ainsi, பிசாசு விழுங்க என்ன செய்வான்? Satan pour les avaler, qu'est-ce qu'il fait? கிறிஸ்தவர்கள் போன்றவர்களை கொண்டு வந்து Il amène des gens qui உங்களுக்கு ressemblent à des chrétiens pour vous faire chuter. எல்லாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. Tous ne sont pas chrétiens. கவனமாய் நீங்கள் இருக்க Car வேண்டும். faites très இந்த attention. வசனம் உங்களுக்கு பொருந்தாவிட்டால் Si cette verset ne s'applique pas à vous, பொருந்தக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றி பாருங்கள். changez votre vie afin qu'elle s'applique à vous. அப்புறம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே சிமர்னா சபையின் செய்தியை வாசித்தால், Et après, quand vous lirez le livre de l'Apocalypse 2 de la ville de Smyrne, அந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் பார்ப்பீர்கள். vous pouvez voir toutes les bénédictions que le Seigneur donne à cette église de Smyrne. கர்த்தர் உங்களை Que ஆசீர்வதிப்பார். le Seigneur vous bénisse.